நம்ம 1000 பேரை எடுக்கிறவங்க அல்ல, நம்ம 16 பேர்களை எடுக்கிறவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. இந்த சபை இப்படி இருக்க போறது கிடையாது. நீங்க 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 பாருங்களேன், உங்க பக்கத்துல இருக்கிற நீங்க திரும்பி பாருங்க. பாஸ்டர் மட்டும் இங்க இருப்பாரு, அது உண்மை. ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நாள் பின்னாடி அங்கேயும் எங்கேயோ உட்காந்துன்னு இருப்பாங்க, வேறொரு முகம் பக்கத்துல உட்காந்துக்கிறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஒரு நாட்கள்ல இந்த சபையில பைபிளை வெடிச்சு இடம் பிடிக்கிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. காயிலே கிளம்பி பைபிள் எடுத்து வந்து போட்டு அந்த இடத்த பிடிக்கிற ஒரு நாட்கள் வரப்போகுது. ஆமா, சொல்றவங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. ஆமென். நான் விஷன்ல பார்த்தேன், இந்த சபையை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சபையை கொடுக்குறார். அல்லேலூயா. ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு காரியத்தை பார்த்தேன். ஆமென். திரளான ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதை. அல்லேலூயா. ஆமென். இது வார்த்தையா மட்டும் இல்லை, நீங்க நாட்கள் பார்க்க போறீங்க. நானும் இங்க தான் இருக்க போறேன். அல்லேலூயா. ஆமென். நானும் இங்க தான் இருக்க போறேன். அல்லேலூயா. ஆமென். நானும் உங்க வளர்ச்சியை நான் பார்க்க தான் போறேன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஜனங்களை இந்த சபைக்கு ஆண்டவர் கொள்ளை பொருளாக கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இவர் மேல ஒரு பெரிய கனம் இருக்கத்தை நான் ஆராதிக்க சொல்லவே பார்த்தேன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கனம் இந்த ஊழியக்காரர் மேல இருக்கு. அல்லேலூயா. இந்த ஊழியரை நீங்க எவ்வளவு கனப்படுத்துறீங்களோ உங்க குடும்பம் பயங்கரமா வளரும். அல்லேலூயா. அவர் சொல்லத்தை நீங்க எப்படி கீழ்ப்படிந்து நீங்க நடக்கிறீங்களோ உங்க குடும்பம் வளர்த்து நீங்க இல்ல சபை எல்லாருமே பார்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமா இப்படிலாம் இருந்தா எப்படி? சத்தமானா கிழிய தேவலையா? என் காதே கிழிஞ்சு தொங்கிடணும் கீழே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க, கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் நம்ம பாடலாம், ஒரு புதிய பாடலாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளான பாடல். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. எல்லாம் சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இது என் சபை மாதிரி பார்க்குறேன். என்ன, நீ சும்மா உக்காந்துட்டு விளையாண்டு போயிடலாம். ஆனால் நான் அப்படி பார்க்க மாட்டேன். இது என் சபை, உயிரை கொடுத்து ஊழியம் செய்யணும்னு பார்க்குறேன். அல்லேலூயா. அதனால நான் பேச சொல்ல நீங்க பேசுங்க. ஆமென். ஆண்டவரை துதிக்க சொல்ல துதிங்க. நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? வேலைக்கு போனால் மேனேஜர் சும்மா விடுவார் அவங்கள? சும்மா உக்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துருவீங்களா? பட்டு பாடாடு பாரா இல்லையா? ஓட்டி செய்யற அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா இல்லையா? ஆமா, அவனுக்கு மட்டும் பல்லஹீன்னு இழுப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவன் பணம் கொடுக்குறான்ல. இங்க அப்படி இருக்க கூடாது. அதை காட்டில சொன்னார் பாருங்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப எல்லாம் சிரிங்க பாப்போம். நல்லா பார்த்தா 7 o'clock ஆயிடுச்சா? எல்லாம் கொஞ்சம் நல்லா சிரிங்க பாப்போம். இப்படி இருந்து நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. தொடர்ந்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உயர பறந்திடுவேன், தள்ளாட விடுவதில்லை, உயர எழும்பிடுவேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? உயர பறக்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? உயர எழும்ப எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டோம். கொஞ்சம் லைட்டா மைக் வால்யூம் மட்டும் லைட்டா வைங்களேன். அல்லேலூயா. ஆமென். நான் ஒரு தடவை நான் பாடுறேன், நீங்க என்ன நீங்க தொடர்ந்து என்ன தொடர்ந்து பாடுங்க. என்னோட கூட சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி உயர எழும்பிடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர எழும்பிடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. சேர்ந்து வெட்கப்பட்டு போவதில்லை, உயர தள்ளாடி நடப்பதில்லை. ஒரு நிமிஷம். ஆமென். இந்த கை தட்டுற கதைலாம் நமக்கு வேணாம். அது எப்ப தட்டணும்னா நீ நல்லா வாயை திறந்து பாட ஆரம்பிச்ச பிறகு தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்ப நீங்க வாயில அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம இனி வெக்கப்படவே கூடாது. இதான் லாஸ்ட் மீட்டிங். இதுக்கப்புறம் வெக்கமே கூடாது.
அல்லேலூயா, ஆமென். இதுக்கப்புறம் சாம்பல வீட்டில் இருக்கக்கூடாது, சிங்காரம் வந்துடணும் வீட்டில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு நல்லா படிக்க தெரியாது, எனக்கு வேதத்தை வாசிக்க தெரியாது, எனக்கு நல்லா பாட தெரியாது, பிரச்சனையே கிடையாது. குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? உன்னை வெறுமையாக்கிட்டா போதும், அவர் நிரப்பிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதான் குவாலிஃபிகேஷன். அல்லேலூயா, ஆமென். உன்னை வெட்கப்படுத்த எங்க விட மாட்டாரு. அல்லேலூயா. இந்த சபை விசுவாசிங்க, இந்த பல்லடத்துல எங்க வைக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர பறக்க வைக்க போறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் உயர எழுப்ப போறாரு. உங்க குடும்பத்திலே ஆண்டவர் உங்களை வித்தியாசத்தை காட்ட போறாரு. அல்லேலூயா, ஆமென். இப்ப பாடலாமா? வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்ப. ஐயா, நீங்க எங்க போனீங்க? வாய் அமெரிக்காவில் வச்சுட்டு வந்தீங்களா? எல்லாம் பாடணும். எல்லாம் வாய் எனக்கு தெரியுது. யார் யார் சும்மா நடிக்கிறீங்க, யார் யார் பாடுறீங்க, எல்லாம் நமக்கு தெரியுது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? எல்லாம் வாயை அறிக்கப்படணும். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. சத்தத்தை உயர்த்தி. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே. ஹல்லேலூயா. நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து பாடுங்க. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே. உங்க சத்தம் உயரட்டுமே, பரலோகம் உங்க சத்தத்தை கேட்கட்டுமே. எழும்பிடுவே சபையே, வெட்கப்பட்டு போவதில்லை, பறந்திடுவே. அழகா ஆராதிக்கிறீங்களே. நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எங்க மாமா செஞ்சிடுவான், எங்க பெரியப்பா செஞ்சிடுவாரு, எங்க அப்பா கொடுத்துருவாரு, எங்க தங்கச்சி நடத்துருவா, நீங்க நினைப்பீங்கன்னா இந்த ஆராதனை விட்டுடுங்க. எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வர வேண்டும். எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வர வேண்டும். எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வர வேண்டும். எனக்கு அவர் கொடுத்தார்னா இந்த உலகத்துல ஒருத்தனை அதை எடுக்க முடியாது, ஒருத்தனை அதை தொட முடியாது. அல்லேலூயா. ஒரு சின்ன ஆசீர்வாதமா இருக்கட்டும், அங்கிருந்து வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா சாம்பலும் சிங்காரமா இருக்கும். என்ன நீங்க உயர்த்துறீங்கன்னா அதான் உயர்வு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் இப்படி தள்ளி வாங்கம்மா, கொஞ்சம் இப்படி தள்ளி வாங்க, கொஞ்சம் இப்படி தள்ளி வாங்க, இப்படி தள்ளி வாங்க. அங்கெல்லாம் பாருங்க, வழியிலே உட்கார்றாங்க. ஆமென். கொஞ்சம் நல்லா வாங்க. ஹல்லேலூயா ஜீசஸ். பாடலாமா? பாடலாமா? ஆராதிக்கலாமா? வெட்கப்பட்டு போவதில்லை, வீட்டு வாங்க. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், எந்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு குனிந்து நடக்கிறீங்களோ, ஹல்லேலூயா,
எந்த காரியம் உன்னை எழும்ப விடாம உட்கார வச்சிருக்கிறதோ நான் சொல்றேன், அதே காரியத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்தி மேல உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. நான் நேத்து கூட பாஸ்டர் கிட்ட பேசல சொன்னேன், ஆபிரகாம் எந்த விஷயத்துல வெட்கப்படுத்தினானோ அதே விஷயத்தை ஆண்டவர் அவனை உலகத்தை நிரப்புற மாதிரி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எந்த விஷயம் வாழ்க்கையில முடியாது என்று நின்று கொண்டிருக்கிறதோ அதே விஷயம் நீ போதும் என்று சொல்ற வரைக்கும், ஒருவேளை இது வரைக்கும் நான் பணத்தை பார்க்கல, நீயே போதும் என்று சொல்ல வரைக்கும் அந்த பணம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. ஒரு சில காரியம் நீ எனக்கு நடக்கவே நடக்காது, நான் இந்த வீடை கட்டவே மாட்டேன், இந்த படிப்பு எனக்கு வரவே வராது, இந்த வேலை எனக்கு கிடைக்காது, என் குடும்ப சூழ்நிலை இப்படியே இருக்குன்னு ஒரு வேலை நினைச்சனா, ஆமென், அதே சூழ்நிலை ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி காட்டுவார். அதே சூழ்நிலையை உயர்த்தி காட்டுவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னையோ அதே இடத்துல உனக்கு கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த யூத ஜனங்கள் ஹல்லேலூயா ஆயின் ஜனங்கள் முன்னாடி அடிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். எரிகோல ஆண்டவர் சொன்னாரு, இங்க இருக்கிற ஒரு ஆபரணங்களை ஒரு பொருளை தொடாதன்னு சொன்னார். ஒன்றிய தொடக்கூடாது, ஏன்னா இங்க எல்லாம் சாபத்தீட்டு ஆனது. இதை நீங்க தொட்டீங்கன்னா எல்லாம் அழிக்கப்படுவீங்க. ஆமென். என்னதமா பண்ணாங்க? ஆமென். தன்னுடைய சத்துருவுக்கு முன்னாடி அவர்கள் முதுவை காட்டினார்கள். ஆமென். யூத கோத்திரத்துல ஆமென் ஆகான் என்கின்ற ஒரு மனுஷன் அங்க கொள்ளைகளை திருடி கொண்டான். நல்லா கவனிங்க. அது ஆண்டவர் அந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சார்னா, கோத்திரத்தை நிக்க வச்சு, குடும்பத்தை நிக்க வச்சு, ஜாதியாதையை நிக்க வச்சு, சந்ததியில் நிக்க வச்சு, அதுல அவன் ஒத்துக்கிறான், நான் தான் இதை திருடின அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆகான் என்கின்ற ஒரு மனுஷன் ஆமென். என்னதமாச்சு? ஆகான் இந்த தவறை செஞ்ச பிறகு அவனை கல் எரிச்சு அவனை ஒரு கல் குகையா மாத்திட்டு அந்த குகைக்கு என்னதமா பேர் வச்சாங்க? அந்த கல் குகைக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஏன் நம்ம குடும்பங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம ஏன் ஆசீர்வாத கூடங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, எனக்குள்ள அறிக்கை, மனம் திரும்புதலில் அறிக்கை சரியா இல்லைன்னா, அல்லேலூயா, மனம் திரும்புதலுடைய அறிக்கை சரியா இல்லைன்னா என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்க முடியாது. நான் சொல்றேன், பாவ மன்னிப்பு சரியா இல்லைன்னா என் சாபை என்ன அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆகான் திருடிட்டான், இந்த ஆகான் தவறு செஞ்சுட்டான். இந்த ஆகான் அவனை சாகடித்துக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று செஞ்சா என்ன தெரியுமா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. ஆமென். வசனம் சொல்லுது, ஆமென், இந்த ஆகோரின் பள்ளத்தாக்க ஆமென் நீங்க பின்னாடி படிச்சீங்கன்னா, அல்லேலூயா, ஆமென், ஆகோரின் பள்ளத்தாக்கை உங்களுக்கு நம்பிக்கை வாசலாய் ஆண்டவர் திறந்தார். எங்க வாசல் அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த வாசலை திறந்தார். நான் சொல்லிட்டேன், அல்லேலூயா, இன்னைக்கு நீங்க பண்ற அறிக்கை ஆமென் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய வாசலை திறக்க போகிறது. அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் திறக்கப்பட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவனால தான் நான் வெட்கப்பட்டிருக்கிறேன், இவனால தான் நிந்தைகளை அவமானிச்சுக்க, இந்த குடும்பத்தால தான் எங்களால் தலை தூக்க முடியல, இதனால தான் நாங்கள் குனிஞ்சிருக்கோம். நான் சொல்றேன், அல்லேலூயா, எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் நம்பிக்கை வாசலாக திறந்து விடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு நம்பிக்கையின் வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரே ஒரு அறிக்கை, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்க பாவங்களை மன்னிங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க எங்க வெட்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள வெட்கப்பட மாட்டீங்க, தெருக்குள்ள வெட்கப்பட மாட்டீங்க, குடும்பத்து முன்னாடி வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இப்ப சந்தோஷமா பாடலாமா? அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். சத்தம். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். இது திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறீர். சொல்லுங்க, இதோ திறந்த வாசலை உனக்கு, இந்த சபைக்கு முன்பாக, உனக்கு முன்பாக பாடுங்க, மாட்டான் என்று. இப்ப சொல்லணும், வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன்,
பாடுங்க. ஏன் சந்ததிமே ஆவியை ஊற்றுவேன் என்றே, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்று. உள்ளத்திலிருந்து வரட்டுமே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். அப்பா தள்ளாடி நடப்பதில்லை. ஜனங்களை எழுப்பிடுங்கப்பா. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். Thank you Lord. Hallelujah. ஆமென். இந்த சந்ததி மேல ஆவியை ஊற்ற போறார். அல்லேலூயா. ஒரு பெருக்கம் இந்த சபையில வரப்போகுது. ஆமென். இந்த பாடின பாட்டு எல்லாமே பாஸ்டர் உங்களை நடத்தினது. இந்த பாட்டில் இருக்கிற வார்த்தைகளை இப்போ அவர் வர்ஷிப்ல நடத்த சொல்லவே அவர் சொன்னார். அல்லேலூயா. என் மனைவி கூட ஆமென் ஜெபம் பண்ண சொல்ல இதை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. இவங்கெல்லாம் பாடத்துக்கு முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை நான் நடத்துன்னு ஆவியானவர் எனக்கு சொன்னார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இந்த சபை மேல அவ்வளவு பெரிய ஆசை. இன்னைக்கு நான் சொல்றேன் ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் கனமா இருக்குன்னா அல்லேலூயா, நீங்க இருப்பது போல இருப்பது கிடையாது. ஆண்டவர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க இருப்பது போல வாயத்தை அறிக்கை பண்ணுங்க. நீங்க நிறைய பேரை பார்த்தா எனக்கு இங்க நிக்கவே முடியல. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப டல்லா இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா இருங்க. அல்லேலூயா. எல்லாம் வேலை முடிச்சு களைப்புல வந்திருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. உங்களை களைப்புலேருந்து வெளியே கொண்டு வந்தால் இப்போ நாங்கள் பூஸ்ட் கொடுத்துன்னு இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் பூஸ்ட்டை வாங்கவே மாட்டேறீங்க. அல்லேலூயா. ஆமென். இங்கே வாங்குங்க, இங்கே வாங்க சொல்ல ஒரு விடுதலை உள்ள சரீரத்தில் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று எழுதினேன். அல்லேலூயா. அந்த பாட்டை எழுதி அதை பாடி, அது பெருசாக யூடியூப்பில் பெரிய வியூலாம் கிடையாது. ஆனால் அந்த பாட்டு அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அந்த பாட்டு மூலயமா கர்த்தர் என்னை பயங்கரமாக என்னைய பர்சனலாக என்னை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு நான் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற டைம்லாம் போதாது. நம்ம சாட்சி சொல்லணும்னா ஒரு பெரிய பைபிளே எழுதணும். அல்லேலூயா. ஆமென். அந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்திருக்கிறார். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறோம், அவ்வளோ அடி வாங்கிக்கிறோம், அவ்வளோ துன்புறுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமாக இந்த மைக்கை கையில் பிடிக்கல. அல்லேலூயா. சாதாரணமாக இந்த இடத்த வந்து நிற்கல. பல பிரச்சனைகள், பல பாடுகளை வாழ்க்கையில் சந்தித்து தான் இங்கே வந்து நின்று இருக்கிறேன். அல்லேலூயா. அங்கேருந்து என்ன ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அநேகர் ஆண்டவர் இந்த சபையில் இந்த ஸ்டேஜில் நிற்க வைப்பார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் பிற்காலத்தில் சபைக்கு ஒரு பெரிய தூண்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இங்கே முக்காட்டி இருக்கிற பெண்கள் அல்லேலூயா அந்த சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. என்னை அக்கினியில போட்டாலும் என் ஆண்டவர் தான் என்னை வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமென். என்னை அக்கினியில போட்டாலும் என் ஆண்டவர் அவர் தான் என்னை கொண்டு வரணும். அப்பதான் நல்லா இருக்கும், கண்களுக்கு முன்னாடி ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த வரியை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. உன்னை தூக்கி அக்கினியில போட்டாலும் நான் தான் உனக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆமென். நான் தான் உன்னை வேகாம பாதுகாப்பேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு எல்லாமே நீங்க தான்பா. ஆமென். எனக்கு எல்லாமே சீமேஜர் பிடிக்கல. எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. சத்தம் உயர்ட்டுமே. எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எப்படின்னா உங்க 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 ஜபத்துல தனி பிரயல் இப்படி பாடி இருக்கீங்களா? நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா. என் குடும்பம் ஒண்ணுமே இல்லைப்பா, நீங்க எல்லாமே நீங்க தான்ப்பா. என் படிப்பு ஒண்ணுமே இல்லைப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா. என் பணம் எனக்கு ஒண்ணுமே இல்லைப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நீங்க இருந்துட்டீங்கன்னா போதும், என் வாழ்க்கை உயர்ந்து. நீங்க ஒருத்தர் என் கூட நடந்துட்டீங்கன்னா போதும், நீங்க ஒருத்தர் என்னோட கூட பேசிட்டீங்கன்னா போதும், நீங்க ஒருத்தர் என்ன நடத்திட்டீங்கன்னா போதும், நீங்க ஒருவர் என் கூட வந்துட்டா போதும்பா, எல்லாமே என் வாழ்க்கையில நீங்க மாத்திடுவீங்க. இந்த பால்லாமா நீங்க அவங்க கவனிங்க, அவங்க குழந்தைய அவங்களுக்கு பால் கொடுக்க போறாங்க, ஏதோ பண்ண போறாங்க. அல்லேலூயா. நம்ம இந்த பஸ்ல பாத்தீங்களா? அல்லேலூயா. கண்டக்டர் வந்து விசில் அவரை எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் சமோசா விசில் வந்து நான் அவனே பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க ஃபோக்கஸை நீங்க மாத்திக்காதீங்க, இங்க பாருங்க. ஆமென். ஒரு பிரசனத்துல நம்ம நடந்து சொல்ல, ஆமென், நீங்க அங்க இங்க பார்க்க சொல்ல அது ரொம்ப
எல்லாரையும் மாத்திட்டோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே நீங்க தான். கவனிங்க, எல்லாமே. சத்தத்தை உயர்த்தி இந்த பாட்டை பாடுறவங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், ஆமென், ஆண்டவர் செய்ய போற காரியங்கள் மகா பெரியதா இருக்கும். ஆமென். இந்த பாட்டை எழுதிட்டு நான் இருக்கும் பொழுது, ஆமென், இங்க தாம்பரத்துலேருந்து ஒரு அண்ணன் சுவிட்சர்லாந்து போயிருந்தாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு அண்ணன் சுவிட்சர்லாந்து போயிருந்தாங்க. அவங்க அங்கே போயிட்டு வேலை கிடைக்காம வாழ்க்கையில் ரொம்ப டிப்ரெஷன், வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை, குடும்பமாக சேர்ந்து மறிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போது அவங்க பிள்ளைங்க யூடியூப்பில் பாட்டு அந்த 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 இதெல்லாம் பார்ப்பாங்களே. அப்போ அந்த பிள்ளை யூடியூப்பில் தள்ளி பாடின்னு பார்க்க சொல்ல, நான் பாடின பாடல் வந்து அந்த பிள்ளை ரொம்ப ருசித்து கேட்டுருந்தான். உடனே அவங்க அப்பா வந்து, என்ன நீ பார்த்துன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கும் பொழுது அந்த பாடல் வரி அந்த தகப்பனை அவர் பிளான் பண்ணியிருக்கிறார், இன்னைக்கு நைட்டு குடும்பத்தோடு நம்ம சூசைட் பண்ணணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போது இந்த பாட்டை அவர் கேட்ட பிறகு ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு கொடுத்தாதான் நீ என்னை நேசிப்பியா? உனக்கு நான் கொடுத்தாதான் நீ என்னை நேசிப்பியா? நான் உனக்கு கொடுத்தாதான் எனக்கு நீ ஊழியம் செய்வியா? நான் உனக்கு கொடுத்தாதான் நீ சபையை தேடி வருவியா? நான் உனக்கு கொடுக்கல, நீ நான் என்னை நேசிக்க மாட்டியா? அந்த வார்த்தை அவர் ரொம்ப புடமிட்டு இருக்கு, உடைச்சிருக்கு. அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணவர் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த கொரோனா டைமில், கொரோனா 2 வருஷம் 3 வருஷம் லாக்டவுன் இருந்துச்சுல்ல, அந்த லாக்டவுனில் இந்தியாவில் 90 சபையை கட்டி எழுப்பி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சபை? ஒரு 4 வாலிபரோட கூட, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க கிடையாது, வாலிப பிள்ளைகள் 4 பேர் சேர்ந்து 90 சபைகளை இந்திய தேசத்தில் கட்டி கொடுத்துருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் இந்த பாட்டை அவர் பார்க்கலன்னா அவர் லைஃப்ல ஏதோ ஒரு காரியத்தை பிசாசானவன். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அன்னைக்கு அந்த குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு எனக்கு அவங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இந்த பாட்டை எழுதுனது யார், இந்த பாட்டை பாடுறது யாருன்னு இந்த தமிழ்நாட்டில் இவர் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடி இருந்தாராம். அப்போது 2021 வருஷம் எனக்கு ஒரு பெரிய சபையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போது சபையிலேருந்து என்னை துரத்திட்டாங்க வெளியே. நானும் என் மனைவியும் சபையை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு ஊழியமே இல்லை அப்படின்னு ஒரு நிற்கிற நேரத்தில் அப்போது 2 பேரும் வந்து வெளியே நிற்கிறோம். என்ன பணத்தை அடுத்து சூழ்நிலையே தெரில. 7 வருஷமாக சபையில் ரொம்ப ஊழியத்தை செஞ்சு இவ்வளோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லா சேலரி எட்டுனது ஊழியத்தில் போட்டு கிராமங்களில் ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் இந்த சபையை விட்டு வெளியே போங்க சொல்லிட்டாங்க. இந்த சபையை விட்டு வெளியே வந்த பிறகு நாங்கள் அந்த படாளத்தில் ஜனங்கள்லாம் சாம் பாஸ்ட் இல்லாமல் நாங்கள் மறுபடியும் அந்த சர்ச்சுக்குள்ளே போக மாட்டோம் சொல்லி அவங்கள வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு 3 வீட்டு ஜபத்தை ஆரம்பித்து கொஞ்ச நாள் பண்ணின்னு இருந்தோம். இவங்களுக்கு அது என்ன ஆச்சு தெரியல. திடீர்னு என்ன எட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் என் மேலே ஒரு 4 கேஸ் போட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஊழியமே பிடுங்கப்பட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் அடுத்த சூழ்நிலைனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் ஊழிய அழைக்கப்பட்டு நாங்கள் தனியாக மட்டும், எங்கள் அம்மா அப்பாலாம் இன்னொரு திருச்சபைக்கு போவாங்க. அப்போது நாங்கள் 2 பேரும் தான் அந்த ஊழியத்தில் நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சபை விசுவாசிகளும் ஆமென் அந்த வார்த்தைகளை அவங்க கனம் பண்ணி அவங்களும் என்னோடு கூட நின்னாங்க. சபையை இன்னைக்கு இல்லாமல் சபையை இடித்து போட்டு தரமட்டமாக்கி அங்கே ஆராதனை பண்ண முடியாமல் எங்களை ஃபுல்லாக புறக்கணிச்சிட்டாங்க. அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க சொல்ல ஆண்டவர் எனக்கு என்னதம்மா சொன்னார், ஒரு வார்த்தை, இவ்வளோ பிரச்சனை நடக்க சொல்ல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பார். இந்த ஒரு வார்த்தை வந்த பிறகு என்னை போலீஸ் எஸ்ஐலேருந்து யாருமே என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட பேசலை. என்னை லஞ்ச் டைமில் இவங்க வக்கீல் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, இந்த ஐயாலாம் இருக்காங்க, விசுவாசிங்க இருக்காங்க, நான் நேசிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆமென். இந்த விஸ்வாக எல்லாம் அப்போ இருக்கிறாங்க, ஆமென். என்ன நடக்குதுன்னா எல்லாமே பேசலுங்க. என் கூட என்னுடைய நண்பர் பாஸ்டர் டேனி அவங்க வந்து என் கூட அன்றைக்கி ஃபுல்லாக நின்னாங்க. 2 பேரும் வெளியே நின்று நிறைய காரியத்தை பேசின்னு இருக்கிறோம். ஒரு லஞ்ச் டைமில் என்னை கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டு என்ன பிரச்சனை இது மாதிரி அப்படின்னு பொழுது நான் சொன்னேன், இது மாதிரி நானும் என் மனைவியும் ஊழிய அழைப்பு வந்து நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியாக நான் இங்கே ஊழியம் செய்ய வந்தேன். இவ்வளோ ஊழியத்தை பண்ணோம், இவ்வளோ காரியத்தை செஞ்சோம். எஸ்ஐக்கு சொன்ன பிறகு அவங்க முன்னாடியே போயிட்டு என்னை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செவ்வாய்க்கிழமை போகிற திங்கக்கிழமையே படாளத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற தெருக்கள் இருக்கிற பொது ஜனங்கக்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த ஜனங்கக்கிட்ட விசாரிக்கும் பொழுது அந்த ஜனங்களாம் சொல்லியிருக்காங்க, அவங்க இத்தனை வருஷமாக இங்கே வந்து
அவங்க மனைவியுடைய சேலரி, அவங்க தேவனுக்காக இவ்வளோ ஊழிய இந்த ஏழை ஜனங்களுக்காக நிறைய காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேருடைய ரட்சிப்புக்கு, விடுதலைக்கு ஹல்லேலூயா பெரிய காரியத்தை இவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த எஸ்ஐ வந்து அதை கேட்டு அவங்க கூட இந்த ஏட்லாம் கேட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால. அப்போ என்ன ஆச்சுன்னா, எங்களை செவ்வாய்க்கிழமை எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வருது, நீங்கள் இது மாதிரி ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு. அப்போ நான் ஸ்டேஷனுக்கு போய் நிற்க சொல்ல எனக்கு ஆண்டவர் எனக்கு முன்னாடி திங்கக்கிழமை நைட்டே இந்த போலீஸ் பேசின பிறகு எனக்கு வந்தது என்னன்னா, நீங்கள் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துங்களேன். இது வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்னது கிடையாது. திடீர்னு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா எனக்கு ஒரு கலக்கமாக இருந்துச்சு. அப்போ தான் அண்ணன், எனக்கு கூட இருக்கிற அண்ணன் ஃபோன் பண்ணி எனக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படி. என்கிட்ட பேசின வார்த்தைகளை ஆண்டவர் உறுதி பண்ணும் பொழுது அங்கே போய் நான் சும்மா தான் இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு விரோதமாக கேஸ் போட்டவங்க அவங்களாம் நிற்கிறாங்க. அவங்க யாரும் காம்ப்ரமைஸ் வரல. அவங்க அந்த காரியம் எனக்கு அந்த இடம் எனக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, எல்லாரையும் போலீஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வீட்டுக்கு கார் எடுத்துன்னு நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் ரிவர்ஸ் வர்றேன், காரை உள்ளே எடுத்து விட்றேன். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது, எஸ்ஐ ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமான்னு. நான் இப்போ தான் அங்கேருந்து வந்தேன், நீங்கள் வேலைக்கிழமை வர சொன்னீங்களே அப்படின்னு. இல்லை வாங்கின பிறகு நான் போகிறேன். அங்கே போன பிறகு அவர் சீட்லேருந்து எழுந்து நின்று எனக்கு கைக்கு கொடுத்து என்ன சொன்னார், நீங்கள் போய் அங்கே ஊழியம் பண்ணுங்க, நான் உனக்கு துணை நிற்கிறோம். ஹல்லேலூயா, நாங்கள் உனக்கு துணை நிற்கிறோம், நீங்கள் போய் ஊழியம் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. நான் அப்போ சொன்னேன் அவர்கிட்ட, இனி அங்கே போய் நிற்கணும்னா இந்த வெக்கத்தோடு கூட அங்கே நிற்க முடியாது, அங்கே நிற்கணும்னா ஒரு கனத்தோடு கூட போய் நிற்கணும். ஹல்லேலூயா, ஆண்டவர் அதெல்லாம் கனப்படுத்தினார். அந்த இன் பிட்வீன் கேப்பில் என்கிட்ட ₹1 பைசா இல்லை. அந்த லேண்டு மேலே கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு 3 லட்சத்து ரூபாய்க்கு அந்த இடத்த வந்து நீங்கள் கொடுத்தோன்னா நான் அந்த இடத்த கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு 2 டீமாக பிரிஞ்சு எங்ககிட்ட வெளியே ஃபைட் பண்ணின்னு இருந்தாங்க. அப்போது என்னென்னா, அடுத்த நாள் இவங்க வராங்க. அன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷனில் அன்றைக்கி நைட்டு ஒரு 2 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவ்வளோ டிப்ரெஷனில் தூக்கம் இல்லாமல் இந்த பிரச்சனைலாம் வச்சு நான் இருக்கிறேன். எனக்கு 2 மணிக்கு ஃபோன் கால் வந்த பிறகு எனக்கு புரியல எப்போ ஏன் இப்படி வருதுன்னு. அப்போ தான் இந்த மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த பாட்டு மூலயமா தொடப்பட்டு அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. உங்கள் சபையை பார்த்தேன், ஒரு ஓலை கொட்டா, அந்த ஓலை கொட்டால் அவ்வளவு வெளிச்சம் உள்ள, ஓலை மாற்றாமல் ரொம்ப இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அவர் என்னென்னா இந்த ஓலையை மாற்றி ஓடா மாற்றி தரேன், இந்த ஓலையை ஓடா மாற்றி கொடுத்து நீங்கள் தேவனை ஆராதிங்க அப்படி சொல்கிறாரு. ஆனால் நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அந்த இடமே இப்போ நமக்கு இல்லாமல் இருக்குது. அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஓலை மாற்றி ஓடு போடுறதுக்கு இடம்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா, அந்த இடமே இல்லை. என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ நடந்த விஷயத்தில் அவர்கிட்ட சொல்கிறேன். ஹல்லேலூயா, நான் சொல்லட்டுமா ஒன்றே ஒன்று? ஹல்லேலூயா, ஒருவன் தேவனுக்கு உண்மையாக இருப்பான் என்றால் அவனை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டான். ஹல்லேலூயா, உன் பணம், உன் குணம், உன்னுடைய ஜெப நேரம், உன்னுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்குன்னா நீங்க கண்ணீர் விட தேவையில்ல. கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா உங்க குடும்பத்தை உயர்த்திடுவார். நான் சாட்சியா சொல்றேன். ஆமென். ₹1 பணம் இல்லாம நைட்டு ஃபுல்லாக தூங்கின்னு இருக்கிறேன். நைட்டு ஃபோன் பண்ணி அவர் சொன்ன பிறகு அவர் என்ன நினச்சிப்பாரு, நம்ம ஒரு 30,000 ரூபாய்க்கு வேலை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இங்கே லட்சக்கணக்கில் இவங்களுக்கு தேவை இருக்குது. ஆமென். அவங்க காம்ப்ரமைஸுக்கு வந்தாங்க. வந்த பிறகு காலையில் வராங்க. இவங்க இப்போ வந்திருக்கிற இவங்களுக்கெல்லாம் கூட இதெல்லாம் தெரியாது. இந்த நடக்கிற வார் இவங்களுக்கு தெரில. எனக்கும் இவளுக்கு மட்டும், என் மனைவி கூட இந்த ஒரு சில அந்த பணம் வர விஷயம் எல்லாமே நான் சொன்ன பிறகு தான் அவளுக்கு தெரியும். ஆமென். நிறைய பேர் சொன்னாங்க, இவங்கெல்லாம் அவ்வளோதான் போயிடுவான். என்ன, நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்கள் பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், என்ன நம்ம சொன்னார், இவெல்லாம் எங்கெல்லாம் பொறுக்கியாக சுற்றின்னு இருப்பான், இவெல்லாம் ஊழியம் பண்ண மாட்டான், இவெல்லாம் அப்படி இப்படி போயிடுவான் அப்படின்னு தான் சொன்னார். அல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற அந்த அழைப்பை பார்த்து யாரும் பேச மாட்டாங்க. அப்போது எல்லா இடத்துல குடும்பத்துலேயும் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருந்தேன். எங்கெல்லாம் நிந்தைகள், எங்கெல்லாம் வைக்கப்பட்டு, எங்கெல்லாம் அவமானத்தை சந்திச்சனோ அந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு கீர்த்தியை வர வச்சார், ஒரு புகழ்ச்சியை வர வச்சார். கவனிங்க, அன்றைக்கி நைட்டு அந்த மனுஷன் பேசிட்டு ஃபோனை வெடிச்சிட்டேன். சரிங்க, நீங்கள் அவர் சொன்ன சாட்சிகள் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த பாட்டில் தொடப்பட்டு அவங்க குடும்பம் இந்த சூசைடு அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வந்தாங்களே, சரி அப்படி ஒரு கர்த்தர் இந்த பாட்டு மூலயமா ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எனக்கு காலையில் தூங்கி எழுந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், என் மொபைல் எடுத்து பார்க்குறேன். நான் எந்த அமௌண்ட்டை அவங்ககிட்ட சொல்லியிருந்தனோ 3,40,000 ரூபாவை அடுத்த நாள் காலையில் இந்த அக்கௌண்ட்டில் போட்டுருந்தாங்க.
அல்லேலூயா. என் விஷயத்தை எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவர் எனக்கு சென்ட் பண்ணி விடுறாரு. அடுத்த நாள் இந்த பிரச்சனைக்கு பண்ண போலீஸ் ஸ்டேஷன் என்ன நிற்க வச்ச ஜனங்களாக வராங்க. வந்து பெரிய உங்களுக்கு பேசி, ஆனால் அந்த 3 லட்ச ரூபாயில் ஒரு டீம் 1 லட்ச ரூபாய் வாங்கி போயிட்டாங்க. இன்னொரு டீமுக்கு நாங்கள் இப்படி கொடுத்தோம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த லட்சத்தை வாங்கி போனவன் 15 நாளே செத்து போயிட்டான். இந்த லட்சத்தை வாங்கி போனவன் 15 நாள்லேயே செத்து போயிட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர் கிட்ட கேட்டு, என்ன ஆண்டவர் இப்படி அப்படின்னா, ஒருவேளை அவங்களாம் உயிராக இருந்தாங்கன்னா இந்த மகிமையான ஊழியத்தை உன்னால் பண்ணியிருக்க முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு சிலவங்களை ஆண்டவர் இப்படி தாக்கிட்டு தான் உங்களை வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். உன் முன்னேற்றத்தை தடுக்க ஒரு சில காரியங்கள் உனக்கு இருக்கும் பொழுது அவங்கள வேறு திசையாக திருப்பிட்டு தான் ஆண்டவர் நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த இடத்துல வெக்கப்பட்டு நின்னனோ அதே இடத்துல ஆண்டவர் இப்படி தான் ஆசீர்வதிச்சாரு. நேற்று பாஸ்டர் அம்மாக்கிட்டேயும் பாஸ்டர்கிட்டையும் என் சாட்சியை சொல்லின்னு இருந்தேன். வெறும் 4000 ரூபாய் வச்சு அந்த இடத்த மறுபடியும் நிறவன ஒரு 5 சென்ட்டுக்கு மேலே இடம் கிடச்சிது. ஏன்னா ஆண்டவர் அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு திட்டம், ஒரு 60க்கு 40 ஒரு சபையை கட்டணும் அப்படின்னு. அல்லேலூயா. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த சபையை 52 நாளில் ஆண்டவர் அதை கட்டி முடிக்க தேவன் கிருபை கொடுத்தார். 52 நாளில் பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. இது நான் இங்கே புல்பில்ல தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன். ஆமேன். என் அக்கௌண்ட்டை பார்த்தா நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்கேருந்து, எந்த ஜனம், எந்த ஏழை ஜனங்க எல்லாம் சொல்லுவாங்களே வெள்ளைக்கார விட்டு பணம்லாம் இல்லை. ஆமீன். கஷ்டப்படுற ஜனங்களை யார் இந்த சபைக்கு பிரயோஜனமாக வைக்கணுமோ அவங்கள எழுப்பினார். அல்லேலூயா. யார் இவங்களுக்கு தேவையாக இருக்குமோ அவங்கள எழுப்பினார். கிட்டத்தட்ட ஒரு 58 லட்சம் ரூபாவை ஆண்டவர் எனக்கு சந்திச்சு இந்த சபையை கட்ட கிருபை கொடுத்தார். ஒன்றுமே இல்லாமல் அற்பமாய் ஆரம்பித்த இந்த ஓட்டத்தை ஆண்டவர் இப்படி நடத்தினார். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கிருபையில் 5 கிராமத்தில் ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. 5 கிராமத்தில் ஜனங்களை எழுப்புறேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் ஆமீன், வட மாநிலங்களில் சபையை கட்டி தரோம். ஆமீன். நீங்கள் ஒரிசால 3 சபையை இப்போ கட்டி கொடுத்துருக்குறேன். இங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் ஆமீன் ஒரு மலைவாழ் மக்கள் ஜனங்களுக்கு ஆமீன் இப்போ ஒரு சபையை கட்டின்னு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமீன். டீமாக இணைந்து ஊழியங்களை செய்கிறோம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல வெட்கப்படுத்தினாரோ அதே இடத்துல நம்மளை அழகுப்படுத்தினாதான் அது அழகு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உன்னை எங்கே ஆண்டவரை வெட்கப்படுத்தி இருக்கிறாரோ அதே இடத்துல உன்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சபையை எடுத்துகிட்டு போயிட்டு சேலத்தில் ஒரு 5000 பேர் உட்கார மாதிரி கட்டினா அது பேர் கிடையாது. இந்த சபையை பல்லடத்திலேயே உயர்த்தினாதான் இந்த சபைக்கு பேர். அல்லேலூயா. உன் குடும்பத்தை ஏதோ ஒரு இடத்துல போய் பேர் வந்தால் அது பேர் கிடையாது. உன் குடும்பத்தை இருக்கிற இடத்துல ஆசீர்வதித்து, அல்லேலூயா, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அந்த சந்ததியிலிருந்து வர நம்மளை ஆண்டவர் எங்கெங்க வெட்கப்படுத்த விடுவாரு? அல்லேலூயா. அதே பெருமை, அதே ஆசீர்வாதம், அதே கீர்த்தி நம்ம வாழ்க்கையில உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏ மேஜர் வாசிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா வாசிங்க. ஏ மேஜர். அல்லேலூயா. சொல்லுங்க வாழுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இதான உண்மை. இவன் எனக்கு பாட தெரியாதுன்னு சொல்லிட்டா இவன் முன்னாடி அழகா பாட்டி காட்டுறது தான் உயர்வு. இவன் எனக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இவன் முன்னாடி பணக்காரனா வாழ்ந்து காட்டுறது தான் அழகு. அல்லேலூயா. இந்த சபை வளராதுன்னு அந்த ஊழியக்காரன் சொன்னானா, இந்த சபை ஆண்டவர் வளர்த்தி காட்டி அவருக்கு முன்னாடி உன்னை உயர்த்துறது தான் அழகு. அல்லேலூயா. என்ன அமெரிக்காவில் ஆசீர்வச்சு அங்கே BMW கார் ஓட்டினா யாருக்கு என்ன பிரச்சனை? யாருக்கும் ஒன்றும் தெரியாதுல்ல. அல்லேலூயா. நம்ம அப்பா நம்மளை அப்படிதான் உயர்த்துவார். ஆமென். யார் என்ன அல்லேலூயா யார் என்ன கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் லட்சத்தை பார்க்க வச்சு சபையை உயர்த்தினார். என் சபை மக்கள் சாட்சி. அல்லேலூயா. ஆமென். அங்கே உயர்த்தினங்க, அதான் உயர்வு. ஆமென். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், 2024 வருஷம் இந்த ஆசீர்வாத கூடுகையில் ஆமென் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் சாட்சியாக மாற்ற போகிறார். இந்த ஆசீர்வாத கூடுகை உங்களுக்கு சாட்சியாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. எல்லைகளில் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திறக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவன் எல்லாம் கண்ணை மூடுங்க. நம்ம தேவ செய்திக்கு நேரம் கடந்து போகிறோம். எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுவோம். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. Oh Jesus.
அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்த வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே சொல்லுங்க அசையாத மலை கூட அப்பா அசைக்கிறாருங்க அமராத புயல் கூட அப்படி இருக்கிற ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே பாடுங்க உங்க சத்தம் கேட்டு எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே சொல்லுங்க என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே எல்லா கணமும் எல்லா புகழும் என்னில் அசாத்தியம் பவக்கே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் நிறைவர ஒரு கணம் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே சொல்லுங்க எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காக நீங்க நிக்கணும்பா அப்பா அப்பா என்னோடு கூட பேசுங்கப்பா அப்பா என்னோடு கூட பேசுங்கப்பா எனக்காக நில்லுங்கப்பா அப்பா எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எல்லா கண்களும் மூடி இருக்கிற நேரத்தில் எல்லா கண்களும் மூடி ஒரு நிமிஷம் என்னோடு கூட பேசுங்க என்ன கொடுக்கிறேன் என்ன கொடுத்துறேன் என்ன திருப்பிடுங்கப்பா அல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு அநேகருடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்ப போறாரு அநேகருடைய இருதயங்கள் திருப்பப்பட போகிறது என்னை கேட்டருளும் அநேகருடைய இருதயங்கள் திருப்பப்படுகிறது அல்லே கொஞ்சம் வாய்களை திறந்து இப்போ வரணும் ஒரு ஆவிக்குள்ள நீங்க வரணும் எல்லா வாய்களை திறந்து ஓ ராபா சந்தரே பெக்கரியா தேரே எல்லா கண்களை மூடுங்க எல்லா வாய்களை திறப்போம் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வல்லமாய் அக்கினி ஃபயர் இயேசுவின் நாமத்தில் அக்கினி விடுவதாக சபை நடுவே yes receive the Holy Ghost yes the fire of the Holy Spirit ஓ ராபா சந்தலரா கண்ணை மூடுங்க சின்ன பிள்ளைங்க கண்ணை மூடுங்க எஸ் நிரப்புவீராக எஸ் ஃபயர் அக்கினி சிலர் மேல அந்த அக்கினி விழட்டும் எஸ் the Holy Spirit ரிபா சந்தே ரெபெக்கரியா தெரே ஓ ரெபெக்கரியா தெரே கட்டுகள் உடையட்டும் இப்பவே ஒரு விடுதலை எஸ்
எஸ் எஸ் வெளியே வரட்டு எல்லா பொல்லாத செயல்கள் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவியே உனக்கு நீ இடம் இல்லை. எஸ் 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 ஜீசஸ் ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஓ ரபா சந்தேரேவே ஹalleluya ஹalleluya. அநேகருடைய இருதயங்கள் திருப்பப்படுகிறது, அநேகருடைய இருதயங்கள் திருப்பப்படுகிறது, அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது. எஸ் லார்ட் எஸ் லார்ட். விடாய்த்த ஆத்துமாவை அப்படியே அனுப்புகிறவர் அல்ல. உன் இருதயத்தை இந்த இரவு திருப்புகிறார், உன் இருதயத்தை இந்த இரவு திருப்புகிறார். எஸ் எஸ் எஸ். விடாத விடாத விடாத. கரங்களை தட்டி பெற்றுக்கோ, கரங்களை தட்டி பெற்றுக்கோ. எஸ் தி ஃபயர். எஸ் ஓ ராமா சந்தரபா. புதிய கிருபைகள், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை இந்த மாலை வேளை ஊற்றப்படுவதாக. எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட். இப்பொழுது ஒரு பலன் ஹalleluya கால் ஒன்றிட்டு இப்பொழுது அடித்து புசி. எஸ் 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 லார்ட் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. நானாகவே வந்து நிற்கின்றேன் பிரசனத்தில் வந்து. சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. நானா வந்திருக்கிறேன்பா. நானாகவே பிரசனத்தில் வந்து நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து. நிறைய பேர் அர்ப்பணிக்கணும். நான் பாடலாம் பாடாதீங்க, வாழ்க்கையா எடுத்துக்கொள்ளுங்க, வாழ்க்கையா எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் ஆராதிப்பீங்க. அப்பா நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா? நான் யாரு போல பரிசுத்தமா இல்லப்பா, நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன், பரிசுத்தமா வாழ விரும்புறேன். என்னோடு கூட பேசலப்பா. நீங்க அவர் ஒரு மனுஷனை பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா, அவர் ஒரு மனுஷன் மத்தியில் உலாவ ஆரம்பிச்சிட்டாருன்னா அவளை ஒருபோது கைவிட மாட்டார், அவளை ஒருபோது கைவிட மாட்டார். விடாய்த்து போன ஆத்துமாக்களை நிரப்புகிறவர். ஹalleluya சொல்லுங்க. நானா வந்திருக்கிறேன். நான் வேஷம் போட்டு வரலங்க, நான் மற்றவங்களுடைய வஸ்திரத்தை போட்டு வரல, நானா வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. சொல்லுங்களேன், நான் வந்திருக்கிறேன்பா, உன் பிள்ளை வந்திருக்கிறேன்பா, உங்க வீட்டுக்கு பிள்ளை வந்திருக்கிறேன்பா. என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. சத்தமா இருக்கிற மாதிரி சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு ஆமென் நம்ம அடுத்த பகுதிக்கு நேரா ஹalleluya ஆமென் விடுதலையோடு கூட ஜெபம் பண்ண போறோம். ஆமென் ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு அனுப்ப போறார். ஆமென் ஹalleluya ஆமென். ஏசாயா 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினாய் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா போவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு ஹல்லேலூயா அழகா இருக்கிறபடினால் கனம் பெற்றாய். எல்லாம் சொல்லுங்க, கனம் பெற்றாய். ஆமென். ஆண்டவரது சபைக்கு ஆமென். ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை ஹல்லேலூயா, நான் கனம் பண்ண போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, வாயில வராதா? எல்லாம் ஃப்ரெஞ்சா? எல்லாம் வாயத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. கனம் கனம்
அல்லேலூயா. கர்த்தர் கனம் பண்ணுகிற மனுஷன், கர்த்தர் கனம் பண்ணுகிற சபை, கர்த்தர் கனம் பண்ணுகிற தேசம் எப்படி இருக்கும் பார்த்துங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த சபையை கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையை எல்லா சபைகளுக்கு முன்னாடி ஆண்டவர் வித்தியாசப்படுத்த போறார். ஆமென். ஏன்னா நீ என் பார்வைக்கு அழகா இருக்கிற. இப்போ பாருங்களேன், இவ்வளோ ஜனத்துக்கு இங்கே உட்கார முடியல. ஆமென். நீங்களே பாருங்க. அப்போ என்ன, ஒரு பெருக்கம் தேவையா இல்லையா? ஒரு பெருக்கம் தேவையா இல்லையா? ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு பெருக்க தேவையா இல்லையா? அந்த சபையை ஆண்டவர் கனப்படுத்த போறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டார்னா அவன் எல்லாருக்கும் முன்னாடியும் ஆச்சரியமாக இருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷரை எப்படி கனப்படுத்துறாரு? அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு மனுஷரை எப்படி கனப்படுத்துறாரு அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், உங்களோடு கூட இன்னைக்கு ஆண்டவர் பேசுவார், எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். இப்போ வாசிக்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியாய் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. ஆமென். இந்த சபையை ஆண்டவர் சிநேகிக்கிறார், இந்த ஜனங்கள் ஆண்டவர் சிநேகிக்கிறார், இந்த ஊழியத்தை ஆண்டவர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனை கனம் பண்றாருன்னா ஆண்டவர் அந்த ஜனத்தையும் அந்த 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 சபையை ஆண்டவர் நேசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன சொல்றார் கவனிங்க. ஆமென். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு பதிலாக ஜனத்தையும் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். இந்த 2024 வருஷம், இந்த மாதம், இந்த நாளில் இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தமும் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. உன் அர்ப்பணிப்புக்கு ஈடாக நான் ஜனத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நல்லா வாசிங்க. ஆமென். ஆதலால் உனக்கு பதிலாக, உனக்கு பதிலாக, நல்லா கவனிங்க, உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு ஊழியம் செய்யறது ஒரு பெரிய பாக்கியம். நிறையத்தை சாகடிக்கணும், சுயத்தை சாகடிக்கணும், எல்லாத்தையும் சாகடிக்கணும். அல்லேலூயா. சிலவற்றை இழந்து தான் நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். அல்லேலூயா. நிறைய இழக்கிறோம், தூக்கத்தை இழக்கிறோம், நாட்களை இழக்கிறோம், குடும்பங்களை இழக்கிறோம், நிறைய நிறைய காரியத்தை இழக்கிறோம். குடும்பங்களை ப்ரோக்ராம் போக முடியல, அநேகத்தை இழக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்திலே இருந்து ஏதாவது ஒன்று ஜனங்களுக்கு நடக்கும், இழக்கிறோம். பார்த்தீங்களா? இழக்கிறவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. அவனை கனப்படுத்தி காட்டுவார். எல்லாம் சொல்லுங்க, இழப்பு. ஏன்னா அந்த மனுஷன் இழப்புன்றாரு, நாங்களே நிறைய இழந்துட்டு வந்து உக்காந்துன்னு இருக்கிறோம். இழப்பு சொல்லுங்க, அவனுங்க எல்லாம் சொல்லுங்க, இழப்பு. இழப்பு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க? சொல்லுங்க, இழப்பு. சொல்லுங்க, இழப்பு. அல்லேலூயா. அவனை இழந்தது நல்லது. ஆமா, அவன் என்னை விட்டு தூரம் போனது நல்லது. இந்த பணத்தை இழந்தது நல்லது. அல்லேலூயா. இழப்புகள் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. லாஸ்ட் பண்ணவரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆமென். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு இழந்து போய் ஒரு மீனி அகப்படணும் சோர்ந்து போய் உட்கார நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து, அல்லேலூயா, நாவா உன்னை கூட்டின்னு போகிற கடலுக்கு இங்கே வளைய போடு. இழக்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதம். சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை, பக்கத்து போட்டு கூப்பிட்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு இழந்தான், ஆமென், இரட்டத்தனையாக திறப்பினார். இழக்கிறவனுக்கு தான் பரலோகம் நம்பி கொடுக்க விரும்புகிறது. அல்லேலூயா. இழக்கிறவங்களை ஆண்டவர், அல்லேலூயா, நம்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று இழக்காதவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒன்று இழக்காதவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா. எதெல்லாம் தேவனுக்காக நீங்க இழக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. நீ என்னத்தை இழந்த உனக்கு கொடுக்கிறதுக்கு? ஒரு தசமபாக காணிக்க இழக்க மாட்டோம், ஒரு ஜெப நேரத்துக்கு வந்து தன்னை இழக்க மாட்டோம். அல்லேலூயா. ஒரு குடும்ப பெயரில் தன்னை இழக்க மாட்டோம். அல்லேலூயா. செல்போனை உட்காந்து ரொம்ப நேரம் பார்ப்போம், டிவியை உட்காந்து ரொம்ப நேரம் பார்ப்போம். ஆனால் சில நேரங்கள் அதை இழப்பதற்கு நமக்கு மனசு வரவில்லை. புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. இழக்கிறவனை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இலக்கணம், இலக்கணம்.
இலக்கணம். எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆணித்தரமா சொல்றாரு. இலக்கணங்களை ஆண்டவர் நம்புகிறார். ஹல்லேலூயா. இலக்கணம்னா எப்படிதம்மா இலக்கணம்? யோபு இழந்த மாதிரி இலக்கணம். பொண்டாட்டியை பார்த்து பைத்தியக்காரி அப்படின்னாரு. பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுறிய, உனக்கு அறிவில்லை. தேவனிடத்தில் நன்மையை பெற்றல்ல, தீமையை பரணுமா மாட்டான். நன்மை மட்டும் வாய்ச்சலாம் புழகம், தீமை வந்தா முக்காட்டின்னு அழுதுன்னு இருக்கும். நீ கொடுத்துட்டே இருந்து பாரியா, கொடுங்க. அல்லேலூயா. அவன் 1000 ரூபாய் தான் ரேஷன் கார்டில் கொடுக்குறான், அதுக்கு நிற்கும் 50 அடிக்கு தூரத்துக்கு. அவன் கொடுத்து வெறும் 1000 ரூபாய். குடிகாரனா இருந்தால் அவனுக்கு அது ஒரு நாள் நைட்டு. அதுக்கு அப்படியே வேலையை விட்டு இன்னைக்கு பாரு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறானா பாரு. இந்த ப்ரைட் டைமில் ஒரு ஆள் இங்கே இருக்காது. அவர் சும்மா பேசின்னு இருப்பார். இங்கே நான் உக்காணாம அங்கே போனால் 5000 ரூபாய் கிடைக்குது. அல்லேலூயா. பேசுகிறாரா? புரியுதா? இலக்கிறவனை தான் ஆண்டவர் கனப்படுத்துவார். இலக்காதவனுக்கு அந்த கனம் கிடைக்காது. அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் திரும்ப கனம் பண்ணுவேன். நீ எதில் தேவனை கனம் பண்ணுற? நீ எதில் தேவனை கனம் பண்ணுற? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீ எதில் தேவனை கனம் பண்ணுற? எதில் கனம் பண்ணுறோம்? இதோ படிச்சுட்டு, அப்படி சொல்லக்கூடாதுங்க. நான் இவர் எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இவர் படிச்சுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சு போகிற நேரத்தில் முழு நேரம் ஊழியத்துக்காக வந்து இது இழப்பு. உங்களுக்கு ஊழியக்காரனாக இருந்தால் அந்த அருமை தெரியும். நான் ஊழியக்காரில் அந்த அருமை தெரியும். அநேக நேரத்தில் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் படுற பாடாக இருக்கும். அவங்கள பூர்த்தி செய்யவே முடியாது. நல்லா படிச்சுட்டு நல்லா தாழ்ந்து கொடுத்துட்டு நல்லா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஊழியத்துக்கு வரேன்னு வந்துட்ட பிறகு ஃபஸ்ட் அடி என் குடும்பத்துக்கு தான். அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளை எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், ஒரு அரிசி வாங்கி தர மாட்டான். எங்கள் வீட்டிலலாம் இன்னும் இந்த புலம்பெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. இலக்கணம் விட்டு கொடுக்கணும். இலக்கணவனை ஆண்டவர் உயர கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. ஆமென். இழப்பு இல்லாமல் உயர்வு இருக்காது. அல்லேலூயா. இழப்பு இல்லாமல் உயர்வு இருக்காது. ஒரு கணத்தை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் தேவனுக்காக நான் எண்ணத்தை இழந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இலக்கிறவனை ஆண்டவன் நம்புவார். உங்களுக்கு என் பாஷை புரியுதுங்களா? என் சென்னை பாஷை மாதிரி இருக்கா? அல்லேலூயா. ஆமென். இலக்கிறவனை ஆண்டவன் நம்புகிறார். ஆமென். அவன் பாருங்க, அவன் ஜீவனுக்கு ஈடாக என் ஜனத்தை கொடுப்பேன். இப்போ இவருக்கு என்னதம்மா தேவை? பணம் தேவையில்லை, பரலோக ராஜ்யத்தை ஜனம் சேர்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜீவனுக்கு ஈடாக நீ உன்னையே எனக்கு கொடுத்தல, உன்னையே நீ எனக்கு கொடுத்தல, அதுக்கு நான் என்னத்தை கொடுப்பேனா? உன்னை நம்பி என் ஜனத்தை கொடுப்பேன். என் ஜனத்தை நீ நடத்துகிற அந்த கனம் உனக்கு இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மாமாங்காரன் வருஷம் எடுத்துன்னு வந்தால் மாமா 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 அப்படின்னும். அவருக்கு தாய் மாமன், தாய் மாமன்டா, தாய் மாமன்டா. ஆனால் தாய் மாமன் 2 சவரன் நகை போட்டு அழகாக பணத்தை எடுத்து வந்து சீர்வரிசை செய்வார்ல. அவருக்கு கொடுக்குற கணத்தை கூட ஒரு சில நேரத்தில் நம்ம தேவனுக்கு கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ எப்படி ஆண்டவர் அள்ளி கொடுப்பாரு? ஆனால் தான் உனக்கு கிள்ளி கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதனால தான் விடுதலை வரமாட்டேங்குது. ஆமென். இலக்கிறவன், அல்லேலூயா, இலக்கிறவனை ஆண்டவர் நம்புவார். இலக்கிறவனை ஆண்டவர் நம்புவார். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யோபு ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனையில் இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? யோபு இழந்த பிறகு ரொம்ப வருஷம் பிரச்சனையில் இருந்தாரா? எத்தனை வருஷம் இருந்தார், எத்தனை மாதம் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. யோபுக்கு பிரச்சனை வந்த பிறகு, யோபு சாத்தானால் அடிக்கப்பட்ட பிறகு யோபு பிரச்சனை ரொம்ப காலம் இல்லை. பைபிள் சொல்லுது சில நாட்களோ சில மாதங்களோ. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சில நாட்களோ சில மாதங்களோ சில வருடங்களோ. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். உன் வயசை தாண்டி ஆண்டவர் உன்னை சோதிக்க மாட்டார். நான் சொல்கிறேன், 60 வயசில் ஊழியத்தை எடுத்துன்னு வந்தால் கனம் வந்துடுவேன். நிறைய பேரில் நான் ரிட்டையர் ஆன பேருக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், கனம் கொடுத்துருவாரா? நாங்கள்லாம் முன்னாடியே வந்துட்டோமே. இப்போ எங்களுக்கு அவனுக்கு ஒரு வித்தியாசம் தரதாவல? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு வந்த சிஸ்டம் மட்டும் ஆராதனை பண்ணுதுன்னா அதுக்கு மேலே வச்சிருக்கிற கனம், அது ஆண்டவருக்காக தன்னை இழந்த அந்த காரியம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. யோபு ஆண்டவர் சில நாட்களில் சில மாதங்களுக்குள்ளவே. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு வியாதி வந்துச்சுன்னா எத்தனை நாள் தாங்குவேன்? கதையை முடிச்சுட்டு போக வேண்டியது தான்.
அல்லேலூயா. அவனுக்கு வந்த பாடுகளோ அவனுக்கு வந்த பிரச்சனையோ ஆண்டவர் கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் ரிகவர் பண்ணி எதெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்தான். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையாக கொடுத்தார்னா அவன் இழந்ததை கனமாய் எண்ணினான். என்ன கனமாய் எண்ணினா இது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆளுங்க எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க, ஏசப்பாக்கு கண்ணே இல்லைப்பா, குருடாயிட்டார் அவர். அல்லேலூயா. ஏசப்பாக்கு கண்ணே இல்லைப்பா, என் குடும்பத்தை இப்படி நடுத்தரில் வச்சிருக்கிறார். உன் குடும்பத்தை நடுத்தரில் வைக்கல, அல்லேலூயா, உன்னை இலக்க வச்சு அவர் பக்கம் திருப்ப நினைக்கிறார். ஆமாவா இல்லையா? வயிறு வலி வந்தால் யார் ஞாபகம் வரும்? அம்மா ஞாபகம் வரும். அம்மா வயிறு வலிக்குது, டாக்டர் ஞாபகம் தான் நமக்கு வரும். மெடிக்கல் ஞாபகம் வர, மாத்திரை வாங்கி போடணும், அப்படி தானே? புரியுதுங்களா இல்லையா? உனக்கு ஒரு வியாதி வர சொல்ல உனக்கு யார் ஞாபகம் வரும்? வருதா இல்லையா? வருமா இல்லையா? ஆமேன். பிரச்சனை ஒன்று நம்ம லைஃப்பில் வர சொல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வரத்து அங்கே இருக்கணும். அல்லேலூயா. அது திரும்பாத வரைக்கும் ஆண்டவர் உன்னை பல போராட்டங்கள் மத்தியில் நடத்தினே இருப்பார். அல்லேலூயா. ஆமேன். நீ புரிஞ்சுக்கிட்ட இது யாரால வருது அப்படின்னு நீ புரிஞ்சிட்டனா அடுத்து நீ திருந்திடுவ. அல்லேலூயா. ஆமா, இது தேவன் அனுமதிச்சாரா இல்லை இது சாத்தான் கொண்டு வந்தானா? இதை நீங்க கொஞ்சம் பொறுத்து அந்த பிரச்சனையில நிதானத்து நின்னீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. இழப்புகள் எதனால வருதுன்னு தெரியணும். அல்லேலூயா. ஆமேன். நான் சொல்றாரு ஏசாயா வந்து எசேக்கியா கிட்ட சொல்ல உன் வீட்டு காரியத்தை நீ ஆயத்தப்படுத்தியா, இதோட ஒன்று ஆண்டவர் முடிச்சிடறாரு கதை சொன்னாரா இல்லையா? அவன் என்ன பண்ணான்? ஆண்டவரே இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண, ஆண்டவரே எனக்கு மறுபடியும் கொடுங்க. அவன் இழந்தவையில் கொடுத்து பேசினான். அல்லேலூயா. ஆண்டவர் 15 வருஷம் நான் உனக்கு கூட்டி தரேன் அப்படின்னார். அல்லேலூயா. அதனால் பக்கத்தில் மறுபடியும் கையை பிடிச்சி சொல்லுங்க, இழப்புக்கு உயர்வு உண்டு. எதை நீ இழக்க, இன்னைக்கு கூட சொல்கிறேன், இதை இப்போ சாப்பாடு செய்யணும், இதை இப்போ எங்கள் மாமனாருக்கு சோறு தரணும், என் பிள்ளைக்கு இது தரணும் அது தரணும், இதெல்லாம் விட்டுட்டு இந்த ப்ரேயருக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதே ஒரு இழப்பு தான். நம்புவார். 21 நாள் சாப்பிடாம ஃபாஸ்டிங் போகிறோம், அது ஒரு இழப்பு. அல்லேலூயா. ஆமென். நாளைக்கு கடன்காரனுக்கு பைசா கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், ஆனால் இன்றைக்கி ஊழியத்துக்கு அதை எடுத்து போட்டேன், இது ஒரு இழப்பு. அல்லேலூயா. இழப்புகளில் வித்தியாசம் உண்டு. ஆமென். நேரத்தை இழக்கிறேன், அல்லேலூயா, பணத்தை இழக்கிறேன், எதெல்லாம் இழக்கிறேன், நீ எதெல்லாம் இழக்கிறியோ அல்லேலூயா அதிலெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறான். ஆமென். இதுக்கே நேரம் ஓடி போச்சு, நான் மெசேஜுக்கே போகல, இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே இப்படி வந்துச்சு. ஆமீன். அதை பாஸ்டர் நான் சொன்னேன், நம்மளுக்கெல்லாம் இந்த நம்ம ஆளுங்களுக்கே தெரியும். ஆமேன். நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு மெசேஜ் அப்படி கொண்டு போய் அவங்களை உலுக்கி விட்டாதான் நம்மளுக்கு அந்த அந்த ஒரு ஃபுல்னஸே வரும். இப்போ கவனிங்க, நம்ம முடிச்சிடலாம், சொன்ன நேரத்தில் முடிச்சிடும். ஒரு 2 காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். இங்கே வசனத்தில் என்ன நம்ம வாசித்தோம்? அல்லேலூயா. ஆமேன். நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினால் கனம் பெற்றாய். அல்லேலூயா. ஆமேன். அப்போ நீ பணக்காரனோ ஏழையோ, உனக்கு வியாதியோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறன்னு நினச்சிக்கிங்க, ஆனால் உன் மேலே ஒரு கணம் இருக்கு, உன் மேலே ஒரு கணம் இருக்கு, உன் மேலே ஒரு கணம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு கணத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் வருது. கத்தார் தேசத்தில் ஜான் பிலிப்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன், பேர் சொல்லுங்கள், சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஜான். இந்த மனுஷர் வந்து அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருந்து முழு நேர ஊழியத்தை மிஷினரி அழைப்பை பெற்று இவர் இந்த கத்தார் தேசத்துக்கு வரார். இங்கே வந்து கத்தார்லலாம் பைபிள்லாம் வாசிக்க முடியாது, அங்கெல்லாம் சும்மா ரோட்டில் உட்காந்து இது மாதிரிலாம் நம்ம இதை கூட்டம்லாம் நடத்த முடியாது, எல்லாம் ஹைடிங் பிளேஸ் தான், மறைமுகமான இடத்துல தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த மனுஷன் அந்த இடத்துல அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு போய் தேவனுக்காக பயங்கரமாக ஆத்துமாக்களை திரட்டி பெரிய ஊழியத்தை செய்கிறார். ஆமென். ஊழியத்தில் ஆண்டவர் வல்லமையாக ஒரு கத்தார் தேசத்தில் பயன்படுத்தி கொஞ்ச நாள் ஆன பிறகு இவர் ரோடுகளில் இருக்க சொல்ல பைபிள் எடுத்து வாசிப்பாராம். பைபிள் எடுத்து வாசிக்க சொல்ல அங்கே தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள், எங்கே தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இவர் பைபிள் உட்காந்து வாசிக்க சொல்ல பார்த்துட்டு வந்து வான் பண்ணுறாங்க, உன்னை வாட்டி இந்த பைபிளை வாசித்தனா உன்னை நாங்கள் பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னு. பிறகு இவர் கேட்கல, இவர் மறுபடியும் உட்காந்து அந்த பைபிளை அதே இடத்துல உட்காந்து வாசிக்க சொல்ல அடுத்த வாட்டி அதிகாரிகளோடு கூட வந்து அந்த மனுஷனை, அந்த ஊழியக்கார மிஷினரியை சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற சட்டத்துக்கு எதிராக இவர் செஞ்சுன்னு இருக்கிறாரு அப்படின்னு. அங்கே வந்து குர்ஆன் அதை மாதிரி தான் வாசிக்கணும். அங்கே வந்து நீ வேதத்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வாசிக்கும். அங்கே ஒரு பெரிய ரூல்ஸ், பைபிள்லாம் எடுத்து நாங்கள்லாம் போக முடியாது. இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்களாம் அங்கங்கே மறைச்சலாம், அது ஒரு காலத்தில். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல புரியும். என்ன நடந்துச்சுன்னா, இவரை கொண்டு போய் அங்கே
அங்கே சிறைச்சாலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு அங்கே என்ன நடக்குது கவனிங்க கவனிங்க கவனிங்க. உங்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைகளை உங்களை புரிய வைக்கிறதுக்காக. நீங்கள் கவனிக்காமல் அங்கங்கே பார்ப்பீங்கன்னா நீங்கள் அப்படியே போயிடுவீங்க, ஒன்றும் கற்றுக்காமல் போயிடுவீங்க. அல்லேலூயா. கவனிங்க, என்ன ஆச்சுன்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு தராது, இனி இந்த கத்தார் தேசத்தை நீ ஊழியமே பண்ணக்கூடாது. இன்னும் கத்தார் தேசத்தில் நீ இந்த பைபிளை நீங்கள் இங்கே இது பண்ணனா ஒன்று அப்படி சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கி முத்திரை கொடுத்து இனி கத்தார் தேசத்தில் உங்களுக்கு இடம்னு சொல்லிவிட்டு அவர் எங்கே வந்தாரோ அதே அமெரிக்கா தேசத்துக்கு இவர் ஃப்ளைட்டை ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. இவர் ஃப்ளைட் ஏறத்துக்கு முன்னாடி ஃப்ளைட் ஏற்றும்போது வாஷிங்டனில் இறங்குறாராம். இறங்கின பேர் இந்த இடத்துலேருந்து என்னை ஊழியத்துக்கு கொண்டு போய், நீங்கள் தானே கொண்டு போனீங்க, உங்களை நம்பி தானே நான் வேலை இழந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டு நான் இப்போ கத்தார் தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்திட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் என்னென்னு கொண்டு வந்து மறுபடியும் என் தேசத்தில் நிற்க வச்சுருக்கீங்க. கலங்கி அழுதாராம். அல்லேலூயா. அப்போ அங்கே வந்த பிறகு அங்கே அமெரிக்க தேசம் இவருடைய பாஸ்போர்ட்டை பார்த்த பிறகு இவர் எதனால் இந்த முத்திரை குத்துறாங்கன்னா, இனி நீ எங்கேயும் இந்த இந்த மதத்தை நீ பரப்பக்கூடாது. அந்த தேசத்தில் கொண்டு வந்து இவரை ஒரு கொரோனாவில் நம்மளை ஹைட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்கள்ல, இதை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு, அந்த இடத்துல இவரை வச்சுட்டு நீ இங்கே வாஷிங்டன்லேயும் நீ எங்கேயும் ஊழியம் செய்யக்கூடாது, இதே இடத்துல தான் இருக்கணும். இவர் அந்த 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 அறைக்குள்ளே உட்காந்து ரொம்ப புலம்ப ஆரம்பித்தார். புலம்ப ஆரம்பித்து ஜெபம் பண்ணிருக்கிறார். அந்த டைமில் ஒப்பாமா அந்த டைமில் அவர் அங்கே ஆட்சி செய்யும் பொழுது அப்போ என்னென்னா இந்த கத்தார் தேசம் வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இந்த அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்க சொல்ல ஆண்டவர் என்ன பண்ணாராம், அமேன், அந்த அந்த தேசத்தில் இங்கே அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் தான் அங்கே அதிபராக இருப்பாங்க, கத்தாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு அதிபரை போடணும்னு சொன்ன பிறகு ஆண்டவர் வந்து அங்கே இந்த மனுஷனை பற்றி, இந்த ஜான் பிலிப்பை பற்றி அந்த கத்தார் தேசத்தில் ஊழியர் செஞ்சவங்க நல்ல தேவ மனுஷன், உண்மை உள்ளவர் அப்படின்னு சொன்ன பிறகு ஒப்பாமா கிட்ட சொல்லும் பொழுது அவர் கேட்டு விட்டு இருக்கிறார். ஒரு நாள் நைட்டு அவர் தூங்க சொல்ல ஆண்டவரே பேசினாராம், இந்த மனுஷனை நீ அங்கே வேலை அமர்த்து. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அடுத்த நாள் மீட்டிங் போட்டு இந்த ஜான் பிலிப்பை வர வச்சு உங்களை நான் கத்தார் தேசத்தில் அந்த தேசத்தை ஆளுகிற அந்த அதிபர் போஸ்டிங்கில் நான் உன்னை வைக்க போகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எந்த தேசத்தில் யாரெல்லாம் இவரை துன்புறுத்தி தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு அனுப்பிச்சாங்களோ, இந்த தேசம் இப்போ எப்படி தெரியுமா, தனி ஹெலிகாப்டரை வச்சு இந்த மனுஷனை உட்கார வச்சு பாதுகாப்போடு கூட இப்போ கத்தார் தேசத்தில் வந்து இறங்கும் பொழுது இவர் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டாலும் அவனா இப்போ இவர் ரிசீவ் பண்ண வரான். இருங்க, கை தட்டாதீங்க. யாரெல்லாம் இவனை இவர் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவெல்லாம் வந்து நிற்க சொல்ல இப்போ எப்படி இருக்கும் பாருங்க, அவனுக்கு வயிறு கலக்காது. உன்னை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை பிடிச்ச நபருக்கு முன்னாடி நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் டிஎஸ்பியாக வந்தால் எப்படி இருக்கும்? டேய் அன்றைக்கி என்ன நீ எப்படி கொடுமை பண்ண, என்னை எப்படி நடத்தின? ஆனால் இந்த மனுஷன் அப்படிலாம் பண்ணல. இவர் பண்ணாமல் இவங்க இப்போ வந்த பிறகு இப்போ அங்கே இருக்கிற ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளெல்லாம் கூப்பிடுவாங்களே, அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ஷேக்லாம் வந்து எல்லாம் உட்கார சொல்ல இந்த அதிகாரிகள்லாம் உட்காடுறாங்களாம். இவர் யாரா இங்கே வந்து உட்கார வச்சுன்னு பார்ப்பாங்களா இல்லையா? எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்களாம், இவர் தான் இனி இந்த தேசத்தை ஆள போகிற அதிபர். அல்லேலூயா. இவர் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறார் இங்கே, இந்த மனுஷன் தான். அல்லேலூயா. இது நடந்த உண்மையான சம்பவத்தை நான் சொல்கிறேன். எந்த தேசத்தில் பைபிளை கொண்டு வர முடியாமல் இவங்க தடுத்து நிறுத்தினாங்களோ அதே தேசத்தில் ஃபஸ்ட்டு பைபிளை இஷ்யூ பண்ண வச்சவர் இந்த மனுஷன்தான். அல்லேலூயா. எந்த தேசம் இந்த வேதத்தை படிக்க முடியாமல் கொடுமைப்படுத்தி நிற்கிறாங்களோ அவனுங்களை வச்சியே இந்த பைபிளை இஷ்யூ பண்ண வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? அல்லேலூயா. அமெரிக்காவில் போயிட்டு அங்கே ஒரு மிஷினரி தடத்தில் ஒரு உயர்த்தி வச்சா அது கணம் கிடையாது. அங்கேருந்து கொண்டு வந்து எங்கே உன்னை துரத்தப்பட்டாங்களோ அதே தேசத்தில் உன்னை உயர்த்தினார். பார்த்தியா? அதான் உயர்வு. அல்லேலூயா. உன்னை வெக்கப்பட்ட இடத்துல தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. உன்னை பலவீனப்படுத்தினார்களோ அதே இடத்துல தான் ஆண்டவர் உன்னை கனப்படுத்த போகிறா. எத்தனை பேர் கவனிங்க. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? உன் இழப்புக்கு கனம் அவரிடத்துல உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் பேசுகிறாரா? ஹல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். என்னோட சீக்கிரமாக எடுங்க. இன்னும் ஒரு 50 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். சீக்கிரமாக எடுங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நல்லா கவனிங்க. ஒரே நிமிஷம். எத்தனை பேர் டைரி எட்டுன்னு வந்துருக்கீங்க? தூக்குங்க, தயவுசெய்து தூக்கி காட்டுங்க. ஒன்று விரல விட்டு எண்ணுவேன். பைபிள் இல்லை, பைபிளோடு கூட டைரி.
இங்கே பாருங்கள், பாஸ்ட் எத்தனை வந்து தான் ஆகணும். அது அவர் எத்தனை வரலாம் கூட அவர் டெய்லியும் புசிக்கிறார், அதை போதிப்பார். சபைக்கு வர சொல்ல உன் நோட்டை எத்தனை வந்து எழுதணும், இங்கே கொடுக்குற மெசேஜை எழுதணும். சங்கீதம் 45:1 சொல்கிறாரு, வாய் பேசுகிறத கை எழுதணும். என்னது? நல்ல கவனி. சபைக்குள்ளே வந்த பிறகு கண்ணு வசனத்தை பார்க்கணும், காது வசனத்தை கேட்கணும், வாய் வசனத்தை பேசணும். இது 3 ஒரு வீட்டில் நடக்கணும். அந்த வீட்டில் எந்த பிசாசும் வரவே மாட்டான். அந்த சரீரத்துக்குள்ளே எந்த பிசாசுடைய ஆளுகையும் வராது. ஏன்னா அது 3 ஒரே நேரத்தில் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது. அதனால் தயவு செய்து எல்லா நாளும் வாலிப பிள்ளைங்க நோட்டு புக்கு மட்டும் தூக்கின்னு போகிறீங்களா காலேஜ் ஸ்கூலுக்கு, நீங்கள் சபையில் வர சொல்ல நோட்டு எடுத்துன்னு வந்து வசனத்தை எழுதுங்க. நான் சர்ச்சில் அப்படி தான் ஜனவரி 1 டைரி வாங்கி எல்லாருக்குமே, விசுவாசிங்க எல்லாருக்குமே டைரி கொடுப்பேன். எல்லோரும் டைரி எடுத்து வந்து எழுதணும். அல்லேலூயா. நீ வந்து போயிட்டு கம்பெனியில் போய் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆனால் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. இந்த வேதத்தில் நீ பெருக்கம் அடைஞ்சிருக்கணும், இந்த வேதத்தில் நீ வளர்ந்துருக்கணும், இந்த வேதம் உங்ககிட்ட இருக்கணும். வசனம் இருந்தால் தாங்க விடுதலை ஆகும், வசனம் இல்லாமல் விடுதலை ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஆனால் தயவுசெய்து எழுத பழகி கொள்ளுங்க. ஆமேன். இந்த மெசேஜை நான் அத்த வாட்டி வர சொல்ல நான் மறக்க மாட்டேன், நீங்களும் மறக்கக்கூடாது. நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் அதை என்ன பண்ணணும், புசிக்கணும். அல்லேலூயா. மாடு ஆடெல்லாம் பார்த்துருக்கியா, மேய்ஞ்சிட்டு வந்து அப்படியே இப்போ சாணி போடுறதில்ல, அதை வந்து நைட்டு ஃபுல்லாக அசை போட்டு காயில் தான் இறக்கி விடும். ஆமாவா இல்லையா? அசை போட்டுடணும். ஆமேன். இப்போ வாசிக்கலாம். எஸ்தர் எஸ்தர் 6 என்னையே கேளுங்க, நான் சொல்லட்டுமா? எஸ்தர் 6, 7, 8. எஸ்தர் 6, 7யா? ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ணுகிற, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்ன? அதான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. யூத ராஜா நம்மளை எப்படி கணம் பண்ண விரும்ப போறார்? அல்லேலூயா. ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் அப்படியே வாசிக்கலாமே. ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் இல்லை நீங்கள் 6, 7 பாசிங்க. ஆமான் உள்ளே வந்த பொழுது ராஜா அவனை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்ன என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புகிறார்? அடுத்த வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம். ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே நாங்கள் இப்படி இருக்கிறோமே, எங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கணுமே. அப்போது நீ கேட்க சொல்ல ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? உங்களுக்கு ஒரு இப்போ இவர் சொல்கிறார், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார், நீ திரும்பி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒரு கேள்வி தானே அது. கேள்வியா இல்லையா? கேள்வியா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். இப்போ அந்த கேள்வி எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்கள் இப்படி கொடுத்தா இப்படி நல்லா இருக்குமே. நம்ம கேட்க மட்டும் செய்கிறோம், ஆனால் அவருக்கு விரும்பத்தை நம்ம செய்யணுமா இல்லையா? அல்லேலூயா. சரி, இப்போ இந்த கேள்விக்கு நம்ம பதிலை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம பண்ணலாம். ஹல்லேலூயா. ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஹல்லேலூயா, அவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருக்காங்கன்னு நினச்சிங்களேன். 2 பிள்ளைய யார் தாய் தகப்ப அதிகமாக நேசிப்பாங்க? பெரிய பொண்ணுக்கு மஞ்சையோ பச்சையோ, ஆனால் சின்ன பொண்ணுக்கு கோல்டு கலரில் ஒரு நல்ல ஒரு சுடிதார் எடுத்து கொடுப்பாங்க. உங்கள் வீட்டிலலாம் இல்லை, எங்கள் ஊரில் அப்படிலாம் நடக்கும். பெரிய பொண்ணு அப்படியே சொல்லோ தான் நீ லெக் பீஸ் சாப்பிடுப்பா, சின்ன குழந்தைக்கு கழுத்து பீஸ் எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் நடக்கும். எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா? என் தம்பிக்கு சாப்பாடு இல்லைன்னா எங்கள் அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டு எதனா ஒன்று செய்வாங்க. ஏன்னா வந்த பிறகு சத்தம் போடுவான். ஆனால் எனக்கு கஞ்சி இல்லைனா கூட நான் வந்து கம்முன்னு 10 நிமிஷம் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. புரியல? என் குடும்பம் தான், எங்கள் குடும்பத்தில் நடக்க சொல்கிறேன். என் தம்பிக்கு நல்ல சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க, என்ன கண்டுக்கவே மாட்டாங்க.
எல்லார் வீட்டில் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும் பாருங்களேன். ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை இப்படி பார்ப்பாங்க. நம்ம இடத்து ஆனால் அவர்கிட்ட மட்டும்தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. அவர்கிட்ட மட்டும் தான் எப்படி இருக்கும்? ஈக்குவலண்ட்டாக ஒரு சமமாக இருக்கும். இப்போ கவனிங்க, இப்போ உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வரேன். ஆமென். அல்லேலூயா. ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதை எனக்கு அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமாவை. அல்லேலூயா. 2 விஷயத்தை கவனிங்களேன். எனக்கு பிரியமா இருக்கணும், என் ஆத்துமா உன்ன 2 விஷயத்தை நல்லா கவனிங்க. ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் அல்லேலூயா தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா பிரியமானதை செய்யணும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். நீங்க எத்தனை எல்லைகளில், நான் உங்கள் குடும்ப வாழ்க்கையில், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், நீங்கள் படிக்கிற இடத்துல, இல்லை நீங்கள் வாழ்கிற பகுதியில், நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்திருக்கீங்க? உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமாக உங்கள் வாழ்க்கையை நடத்திருக்கீங்க? அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் தேவன் எனக்கு உதவி செய்யணும்னு நினைப்பது அதை காட்டில கேவலமான ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. அவங்க மட்டும் எனக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா இது என்ன பொழப்பு? அம்மாவா இல்லையா? நான் வாங்கினே இருப்பேன், நான் திருப்பி பண்ண மாட்டேன் அப்படின்னா. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்களேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமென், இந்த யாக்கோபுக்கு 2 பிள்ளை இருந்தாங்க. அப்படியா? இப்போ உங்களை எப்படி டெஸ்ட் பண்ண பாரு. அதுக்கு ஒன்று ஆண் தலையாட்டுது. யாக்கோபுக்கு 2 பிள்ளைங்களா இருந்தாங்க. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்கள் தான். ஒருத்தன் பேர், மூத்தவன் பேர் ஏசா, இளையவன் பேர் யாக்கோபு. சொல்லுங்க, ஏசா யாக்கோபு. சொல்லுங்க, ஏசா யாக்கோபு. ஏசா யாக்கோபு. ஏசாவை தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தகப்பனுக்கு என்ன பிடிக்குமோ அது ஏசா அவன் கையில் இருக்கு. தகப்பனுக்கு என்ன பிடிக்குமோ அது ஏசா கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் தகப்பனா பண்றாரு, ஏசாவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ நல்லா சமைச்சு போடுவ, நீ போய் வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு என்ன பண்ணு, எனக்கு ருசியான பதார்த்தத்தை சமைச்சு போடு. எப்படி சொல்றாரு? வேட்டையாடி. எல்லாம் சொல்லுங்க, வேட்டையாடி கொண்டு வா. மற்றவன் திருடாத, மற்றவனை திருடி எட்டது காணிக்க போடாத, மற்றவன் பைசா வாங்கி காணிக்க போடாத, மற்றவங்கிட்ட வாழ்ந்து ஆண்டவருக்கு செய்யாத, உன்னுடைய இருந்து தேவனுக்கு கொடு. உன்கிட்ட இருக்கிறத தேவனுக்கு கொடு, உன்கிட்ட இருக்கிறத தேவனுக்கு செய். ஆமென். அதில் கூட நிறைய பேர் மற்றவன் அடிச்சது இங்கே கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் யாரை கனம் பண்ண விரும்புகிறார்னா, அவருக்கு பிரியமானதை செய்கிறவனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. இதை நீங்கள் மாம்சத்தில் எடுக்காதீங்க, இதை நீங்கள் ஆவியில் பாருங்க. எனக்கு ஊழியம் செய்கிறவன், எனக்காக ஓடுகிறவன், எனக்காக இழக்கிறவன், எனக்காக விட்டு கொடுக்கிறவன், எனக்காக தன்னை தாழ்த்துறவன், இவனை ஆண்டவர் உயர்த்துறாரு. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. என்னதான் ஏசா கிட்ட வேட்டையாடுகிற குவாலிஃபிகேஷன் இருந்தாலும், அல்லேலூயா, ஆசீர்வாதத்தை முந்தி வாங்கணும் என்கின்ற எண்ணம் அவனை தம்பிக்கு தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்போ சொன்ன புரியுதுங்களா? ஆமென். 2 வீட்டில் தாயின் தகப்பனுடைய எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். தாய் இன்னொருத்தனை நேசிக்கிறான், தகப்பன் இன்னொருத்தனை நேசிக்கிறார். தகப்பன் ஏசாவை நேசிக்கிறாரு, தாய் யாக்கோபை நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த விஷயத்தை தாய் ஒட்டி கேட்டு முந்திக்கிறார். என்ன தெரியுமா? டே 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 இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா. என்ன டே, உங்கள் அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறாராண்டா, நீ என்னடா இப்படி உக்காந்துன்னு இருக்கிற? எப்படி இப்போ ரிதனியாக்கு அவங்க அம்மா மறைமுகமாக எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னா இவருக்கு அது தெரியாதுல்ல. தெரியாமல் மறைச்சு கொடுத்தாங்கன்னா, இப்போ ஒரு நாள் தெரிய வந்தால் என்ன ஆகும்? அம்மா வீட்டை விட்டு வெளியே தான் போகணும். ஆமாவா இல்லையா? இப்படி நடக்குமா இல்லையா? அல்லேலூயா. ஆனால் இந்த குடும்பத்தை நீங்கள் பாருங்களேன். இந்த குடும்பத்தில் பாருங்களேன், ஒருத்த கண்ணில் விஷம் வைக்குது, ஒருத்த கண்ணில் உயிரை வைக்குது. ஒருத்தவன் மேலே விஷம், ஒருத்தவன் மேலே உயிர்.
2 பேரும் ஒரே வயிற்றுல தானே வந்தாங்கன்னு பார்க்கல. அல்லேலூயா, ஆமேன். சரி இருக்கட்டும், அது இருக்கட்டும். ஆனால் இங்கே என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குன்னா ஒரே ஒரு காரியம்தான், ருசி உள்ள பதார்த்தம். அது யாரை கொடுத்தாலும் அது ராஜா கண்டிப்பாக கனப்படுத்திடுவார். அது சின்னவன் கொடுத்தானே பெரியவன் கொடுத்தானே, அவர் கேட்டது அவருக்கு வேண்டியதை வந்து யார் கொடுக்குறாங்களோ. அல்லேலூயா, ஆமேன். அநேகத்தை பிரயாசப்படுறவன் அவன்தான் முந்தி என்ன பண்ணணும், பலனை பெறணும். ஆனால் இவன் பிரயாசப்பட போனான், ஆனால் பலனை இன்னொருத்த பெற்றுட்டான். ஏன்னா அல்லேலூயா, தகப்பனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய விரும்பிட்டான். அது திருட்டுட்டானமனாச்சும் செய்யலாம் பாருங்களேன், செய்யத்து அயோக்கியதானோ. ஆனால் தகப்பனுடைய புரியல உங்களுக்கு, எனக்கு இப்படி உங்களுக்கு செம்ம டியூப்லைட்டாக நீங்கள் கேட்டுருக்கீங்க இதை. அல்லேலூயா, இதை உங்களுக்கு எப்படி புரியுது? இங்கே பாருங்கள், தகப்பனை பிரியப்படுத்தணும், ஏதாச்சும் இழந்தாச்சும் செஞ்சிடணும். அல்லேலூயா, எனக்கு நீ கட்டடிச்சாச்சும் நான் வந்து இன்றைக்கி ஒரு டேக்ஸ் கொடுக்க போயிடுறேன். இப்போ கட்டடிச்சு நான் ஸ்கூலுக்கு போகாமல் ஒரு டேக்ஸ் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, நான்லாம் காலேஜை கட்டடிச்சு ஊழியத்துக்கு போன நாட்களுக்கு எங்கள் வீட்டுக்கே தெரியாது, அழகாக ஜாலியாக பேக் எடுத்துன்னு வருவேன். ஆனால் இன்றைக்கி காலேஜுக்கே போயிருக்க மாட்டேன், ஊழியத்துக்கு நான் போயிருப்பேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்களுக்கு என் தகப்பன் என்ன பிடிக்குமோ அதை ஏதாவது ஒரு ரீதியில் வேட்டையாடி வந்து போடுறேன். அல்லேலூயா, யார் ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறாருன்னா, எனக்கு பிரியமானதை எவன் முன்னாடி செய்கிறானோ. அல்லேலூயா, இந்த ஊழியத்தில் பாஸ்டர் வரதுக்கு முன்னாடி சேர்லாம் பாயெல்லாம் போட்டு ஒருத்தன் முட்டி போட்டு ஜோம் பண்ணுறான்னா, நீ வந்து பார்க்க சொல்லாமல் இப்போ தான் பார்க்குறான். ஆனால் பரலோகம் அவனை தொடக்கத்துலேருந்தே பார்த்துன்னு இருக்கேன். அல்லேலூயா, இந்த ஊழியத்துக்கு இலக்கிறவங்கள பரலோகம் கரெக்டாக பார்க்குது. அல்லேலூயா, தேவனுக்கு பிரியமானதை செய்யத்தை பரலோகம் கரெக்டாக பார்க்குது. அல்லேலூயா, நல்லா கவனிங்க. ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு பெரியவனுக்கு சந்ததியை பெருக வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கு? ஈசாக்குக்கு இருக்க சொல்ல அந்த திட்டத்தையே மாற்ற ஒருத்தர் செயல்படுறான் பாருங்க. அல்லேலூயா, நாளைக்கு பாஸ்டர் முன்னாடி வரவங்களுக்கு தான் 2 லட்ச ரூபாய் தரேன்னாரு. ஒருத்தர் பிளான் பண்ணிக்கிறேன், 5:45 போய் உக்காந்தலாம் 8:30 சாச்சு. ஆனால் இன்னொரு ஆள் சொல்லுது, நான் 1 மணிக்கெலாம் போய் இங்கேயே படுக்க போட்டு தூங்குறையா. ஏன் அப்படின்னா, என் பாசு யார் முன்னாடி வராங்களோ அவங்களாம், அது இவங்க அவங்களாம் கிடையாது. அவங்க அம்மாவே 9 மணிக்கு வந்து இங்கே பத்துருவாங்க. இதான உண்மை. யாருக்கு இல்லை இப்போ கனம் வரப்போகுது? என் பாசு 2 லட்ச ரூபா கொடுக்குறாரு, அதை எத்தனை மாடம் 4 லட்ச ரூபா ஆகும், அது எத்தனை மாடம் 4 8 ஆகும். அது ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும். யாருக்கிட்ட வருது? அது தாயே முன்னாடி வந்து நிற்க. ஏன்னா என் பாஸ்ட் அவர் இப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்க? பாஸ்டாக தானே பார்க்கணும். இப்போ என் ராஜாவின் இடத்துல காணும். அப்போ யார் ஏதாவது ஒன்று பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்கினையா? அல்லேலூயா, இந்த இழப்பு யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கள ஆண்டவர் உயர்த்துவார். ஆமேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தகப்பை யாரை பிரியப்படுத்த நினச்சாரு? யார் கனப்படுத்த நினச்சாரு? ஏசாவை. ஆனால் இப்போ என்ன நடக்குது? யாக்கோபு. அல்லேலூயா, அவன் திருடியாச்சியும் அவன் ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினச்சான். அல்லேலூயா, அதனால தான் பரலோகம் அவனை நம்பிச்சு. இவனை நம்பினா இவன் ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு பிரயோஜனமாக இருப்பான். அல்லேலூயா, இவன் நல்லா ஜெபிக்கிறான், இவன் நல்லா வேதம் வாசிக்கிறான், இவன் எல்லாத்தையும் பண்ணுறான், ஆனால் படு சோம்பேறி. பாஸ்டர் வந்து முன்னாடி கீபோர்ட் பக்கம் எல்லாம் ஓகே, பாஸ்டர் வந்து முன்னாடி எல்லா ஜபம் எல்லாம் ஓகே. ஆனால் வேலைன்னு ஒன்று வந்தால் வெள்ளைக்காரனாக இருக்க மாட்டான். அல்லேலூயா, எத்தனை பேர் புரியுது? பேசுகிறாரா? அவங்கள மட்டும் பாஸ்டர் மைக்கு கொடுத்து பாட வைக்கிறார். எனக்கு ஒரு நாளும் கிடைக்கல. முந்தி பலன் அடையணும்னா ஏதாவது ஒன்று இழக்கணும். அல்லேலூயா, எதுவும் இழக்க மாட்டேன். ஆமேன். படிப்பை இழக்க மாட்டேன், தூக்கத்தை இழக்க மாட்டேன், வேலையை இழக்க மாட்டேன், பணத்தை இழக்க மாட்டேன், எதுவே இழக்க மாட்டேன். ஏசப்பா பரலோகத்தை கிழிச்சு கொட்டுங்கன்னா எங்கே கொட்டுவார்? கொட்ட மாட்டார், கொட்டுவார். அல்லேலூயா, ஆமீன். கிரியை செய்கிறவர்களை பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, கிரியை செய்கிறவங்களை பரலோகம் பார்க்குதுங்க. யாரை கனப்படுத்துவார் அப்படின்னா, எனக்கு பிரியமானதை செய்கிறவன். அவன் எப்படி செய்கிறான் மேட்ரு கிடையாது. அவன் எனக்கு பிரியமானதை செஞ்சிட்டான், அவனை நான் ஆசீர்வதித்து ஆகணும். அவன் கை வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அவன் ஏமாத்துறான். எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு, தகப்பனுக்கு எல்லாமே தெரிஞ்சு பாருங்களேன். இப்போ கையை தொடுறாரு, கையை தொட சொல்ல யாரு மாதிரி இருக்கு? ஏசா மாதிரி இருக்கு. சரி, கொஞ்சம் மூக்கை தொட்டுருக்கலாமே, கொஞ்சம் தலையை தொட்டுருக்கலாமே, கொஞ்சம் காலை தொட்டுருக்கலாமே, ஏன்னா இவருக்கு தானே பிறந்தான். அவன் ஏமாத்துறான், நல்லாவே இவருக்கு தெரியுது.
ஆனால் தெரிஞ்ச ஏன் அவனை ஆசீர்வதிக்கிறார்னா அவனுக்கு முன்னாடி இவன் கீழ்ப்படிஞ்சு எடுத்து கொடுத்துட்டான். அது அம்மா திசை திருப்புறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் தகப்ப என்னை ஆசீர்வதிக்க சொல்ல அவருக்கு என்ன பிடிக்கணுமோ அதை உடனே திரும்ப நான் செய்யணும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவன் திருடுனா அப்பெல்லாம் அப்பாலப்பட்ட விஷயம். தகப்பனுக்கு என்ன பிடிக்குமோ அதை சீக்கிரமாக செஞ்சான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர் சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு அவரே ஒன்று தாமதப்படுத்தின. ஏன் தெரியுமா? நீ அவருக்கு சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். யாரை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார்னா, யார் அவருடைய ஆத்துமாக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார்னா, யார் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறார்களோ. அல்லேலூயா. நான் பிரியமாக இருக்கவே மாட்டேன், எனக்கு எல்லாமே செய்யணும்னா எங்கெங்க நடக்கும். அல்லேலூயா. என்னை எங்கள் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறாருன்னா, வாழ்க்கையில் பலத்தை இழந்திருக்கிறேன், பலவற்றை இழந்திருக்கிறேன். இந்த 11 வருஷம் ஊழியத்தில் அநேகற்றை இழந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் உடம்பை லாஸ் பண்ணியிருக்கிறேன், என் தூக்கத்தை லாஸ் பண்ணியிருக்கிறேன். வருஷத்தில் 362 நாட்களில் 150 நாள் ஃபாஸ்டிங் போடுவேன். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று நடக்கணும்னு பார்ப்பேன், தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அல்லேலூயா. கிராம ஊழியங்கள் அது இது. வீட்டில் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பே இல்லை. வீட்டில் என்னை பார்க்கவே முடியாது. இந்த 10 வருஷத்தில் வீட்டில் பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒன்று ஓடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆமேன். அவருக்கு பிரியமானது என்னைக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அல்லேலூயா, இங்கே யூஸ் பண்ணுற செல்ஃபோன் முதற்கொண்டு துடைக்கிற கச்சிப்பு வரைக்கும் அவர் கொடுக்குது தான். அல்லேலூயா. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனை அல்லேலூயா கூலாக இருக்கலாம், கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவர் கரத்திலிருந்து உங்களை உயர்த்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. யார் ராஜா கனம் பண்ண விரும்புகிறார்னா, ஆமென், அல்லேலூயா, அரண்மனைக்கு முன்னாடி எப்போ ராஜாவுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் என்று காத்து கொண்டிருந்த மொர்தெகாய்க்கு எப்பவும் அரண்மனைக்கு முன்னாடியே உட்காந்து இருந்தான். ராஜா என்ன பண்ண போறாரு, ராஜா என்ன பேச போறாரு, என் யூத குலத்துக்கு என்ன பேச போறாரு, என்ன நடக்க போகுது, ராணி எப்படி அங்கீகரிக்க போறாங்க, எப்படி இந்த எஸ்தர் உயர்த்தப்பட போறா, இதெல்லாம் மொர்தெகாய் அரண்மனைக்கு முன்னாடி ஏங்கி கொண்டு இருந்தான். ஒரு நாள் கூட அவன் எங்கேயும் அப்படி இப்படி சுத்தல. ஆமீன். வேதத்தில் வசனம் போட்டிருக்கிறது. ஆமீன். மொர்தெகாய் அரண்மனைக்கு முன்னாடி உட்காந்து இருந்தான். சாம்பல உட்காந்து இருக்கிறாங்க, ரெட்டுடுத்தி சாம்பல உட்காந்துக்கிறான், சாப்பிடல. ஆமீன். என் குலத்தை எப்படியாச்சும் விடுதலை ஆக்கணும், இந்த அடிமடத்தில் வெளியே கொண்டு வரணும். யார் ஆண்டவர் முந்தி ஆசீர்வதிப்பார்? ஆமானியா. அல்லேலூயா. நோ. எப்பவும் ராஜாக்கு முன்னாடி காட்டி கொண்டிருந்த, ராஜாக்கு பிரியமாக நடந்து இருந்த மொர்தெகாயை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அல்லேலூயா அவரை தரிசிக்க முடியவே முடியாது. தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் அவரிடத்தில் கனத்தை வாங்க முடியாது. அல்லேலூயா. யாரை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறாருன்னா, நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள், தகப்பனுக்கு பிரியமாக இருக்கிற மனுஷன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுக்க தேவை, டைம் ஆகிடுச்சு. ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார். ஒரு மூத்தவன், ஒருத்தன் இளையவன். எல்லாம் சொல்லுங்கள். ஒருத்தன் மூத்தவன் சொல்லுங்கள். ஒருத்தன் மூத்தவன், ஒருத்தன் இளையவன். மூத்தவன் தகப்பனுக்கு பிரியமாக இருந்தான். இளையவன் எப்பவுமே ரொம்ப குறும்பாக தான் இருப்பான். வீட்டில் இளையவனெல்லாம் பார்த்து பாருங்கள். நீ தானே தங்கச்சி, நீங்கள் பார்த்து பாருங்கள், ரொம்ப ஏட உடமாக இருக்கும், துருன்னு இருக்கும், துருன்னு பேசும், ஏதாவது ஒன்று துருன்னு பண்ணிருக்கும். அக்கா பாரு அப்படியே சொங்கியாக இருக்கும். அப்படி தானே உங்கள் அண்ணன் இருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அப்படியே சின்னது எப்பவுமே உனக்கு தலைவலியாக தான் இருக்குது. சின்னதுனாலே தலைவலி. நான் கர்ப்பக சிஸ்டர், சின்னதுனால தலைவலி. உங்கள் வருங்கால மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் அப்படியே வரத்தும் தெரியாது, போகிறதும் தெரியாது. நம்மளே அவர் தட்டி எதனா கேட்டால் தான் சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஏசா எப்படி இருந்திருப்பான், இவன் எப்படி, யாக்கோபு எப்படி இருந்திருப்பான் பார்த்துங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளுறவ கிரியை செய்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்களேன். இவன் தகப்ப கிட்டேருந்து ஒரு 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 சொத்தை பிரித்து எடுக்கிறாங்க. அவர் சொல்ற அவர்களுக்குன்னா எப்போ தகப்ப சொத்தை பிரிக்கிறாரோ மூத்தவனுக்கு இளையவனுக்கு சரிசமமாக ஒரே நேரத்தில் பிரிச்சுறார். தகப்ப பெரியவனுடைய பணத்தை, அவனுடைய சொத்துக்களை இவர் வச்சிருக்கிறாரு. சின்னவனுடைய ஆசைகள் என்ன பண்ணாரு, அவன் கேட்டான், அவங்கள கொடுத்துறாரு. இவன் எடுத்து தூரத்துக்கு போனான். எங்கே போனான்? தூரத்துக்கு எடுத்து போய் இவன் ஆசைகளை வேஸ்டின் இடத்துல அங்கே இங்கே செலவு பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா. செலவு பண்ணிவிட்டு அவனுக்கு பணம் இல்லாத பொழுது அவன் நண்பர்கள் அவனை விட்டு தூரப்படுத்துகிற பிறகு அவன் சாப்பாடு வெளியில் போய் அவன் எங்கே வேலைக்கு போனான்னா, ஒரு பன்னி மேய்க்கிற கம்பெனிக்கு போனான். அல்லேலூயா. அந்த கம்பெனியில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை என்னன்னா, நீ பன்னிக்கு போடுறத சாப்பிடக்கூடாது, இந்த பன்னிகளுக்கு மேய்க்கணும்.
இதுதான் அவருக்கு சட்டம். ஆனால் இவனுக்கு பசி என்ன பண்ணதுன்னு தெரில, பன்னிக்கு போட்டதை சாப்பிட்டான். இது நல்லா நம்மளுக்கு தெரியும். பல வருஷமாக இந்த பிரசங்கத்தை கேட்டு தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். போனால் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு அவன் திரும்பவும் அவன் எங்கே வந்தான்? அப்பா வீட்டுக்கு வந்தான். எல்லாருக்கும் தெரியல. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தகப்பக்கிட்ட வளர்ந்தான் பார்த்தீங்களா? தகப்பக்கிட்ட வளர்ந்தால அந்த தகப்பக்கிட்ட வளர்க்க இருக்க சொல்ல அவனை எப்படி நேசார் அவனுக்கு தெரியும். ஒரு வீட்டில் 2 பிள்ளையாக இருந்தால் தகப்பக்கிட்ட வளர்க்க சொல்ல என் தகப்பை என்னை எப்படி வளர்த்து எடுத்தாரோ அவனுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தூரம் போனால் தூரம் போயிட்டு அதை இதை செஞ்சுட்டு அங்கேயே வண்டியில் மாட்டி சாவாம, அங்கேயே வியாதி வந்து சாவாம, அங்கேயே வாழ்க்கையை லாஸ் பண்ணாம எல்லாவற்றையும் இழந்த பிறகு அவனுக்கு வந்தது என்ன தெரியுமா? தகப்பனுடைய வீடு. எல்லாவற்றையும் இழந்த பிறகு அவனுக்கு வந்து ஞாபகம் வந்த இடம் தகப்பனுடைய வீடு. இன்னைக்கு நான் சொல்ற சபைக்குள்ள ஆத்துமாக்களா நம்ம விசுவாசிய சபையா உட்காந்துன்னு இருக்கிறோம். அநேகத்தை இழந்த பேரு கூட நமக்கு தகப்ப வீடு ஞாபகம் வர மாட்டேங்குது. அநேகவற்றை இழந்த பேரு கூட இந்த தகப்ப வீடு நமக்கு ஞாபகம் வரல. அல்லேலூயா. பணத்தை இழக்கிறோம், பிள்ளைகளை இழக்கிறோம், குடும்பத்தில் நிறைய லாஸ் பண்ணுறோம், வீட்டை விட்டு துரத்தப்படுறோம். எல்லாம் துரத்தப்பட்ட பிறகு அந்த கஷ்டத்தில் வாழ பழகிறவங்க கண்டி அந்த கஷ்டத்தின் மத்தியில் நம்ம நடத்த போகிற ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு என்ன வர மாட்டேங்குது. அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டு பரவாயில்ல, வெக்கமான சூடு சொன்ன இல்லாமல் தகப்ப வீட்டுக்கு போகலான்னு என்ன வரல. அல்லேலூயா. ஆனால் எங்கே நம்ம நிந்தைகளை சுமக்கிறோமோ அதே இடத்துல தேங்கி நின்று அழுது கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? ஆமீன். எதெல்லாம் நம்ம இழக்கிறோமோ இலக்கு சொல்ல நம்மளுக்கு வர வேண்டிய நாகம் தகப்பனுடைய வீடு. தகப்பனுடைய வீடு ஒரு மனுஷனுக்கு ஞாபகம் இருக்குன்னா அங்கே என்னதம்மா கிடச்சிச்சு? இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் காணாத வஸ்திரம், இது வரைக்கும் அவனுக்கு போடப்படாத மோதிரம், இது வரைக்கும் அவனை சாப்பிடாத உணவு கூட இருக்கும். என்னாச்சு? மூத்தவனுக்கு என்ன வந்துச்சு? எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். நீங்கள் அப்போ எதுக்கு தான் இருக்கீங்க? பொறாமை வந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. இப்போது பெரியவனுக்கு இப்போ என்னதம்மா வந்திருக்கோம்? நம்ம கூடியே இருக்கிறோம், ஒன்றுமே நடக்கலை. நம்ம கூடியே இருக்கிறோம், ஒன்றுமே செய்யலை. இவரை விட்டு தூரம் போனால், ஆனால் திரும்பி வந்த பிறகு இவனை ஏன் இப்படி நேசிக்கிறார்னா தகப்பனுக்கு பிரியமாக இருக்கிறவன், தகப்பனை பிரியப்படுத்துகிறவன், மூத்தவனை பெரியவனை யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவனை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிளில் பாருங்கள், இளைவனை தான் ஆண்டவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியை எழுப்பினார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எப்ராயிமை எழுப்பினார். ஆமீன். புரிதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்போ யார் தகப்பக்கிட்ட திரும்பி வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவரை பிரியப்படுத்தினவன். அல்லேலூயா. தகப்ப அவனை கட்டி அணைச்சி அல்லேலூயா அவனுக்கு ஒரு கணத்தை கொடுக்குறார். அவனுக்கு கணம் கொடுக்கும் பொழுது அல்லேலூயா அந்த வஸ்திரம் ஆமேன் பொறாமையப்பட்டுச்சு. யார் பொறாமப்பட்டான்? பெரியவன் பொறாமப்பட்டான். அந்த மோதிரம் அல்லேலூயா அது ஒரு கிரீடு அவனுக்கு. அவனை முத்திர மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. பலவர்ண அங்கி. அல்லேலூயா. அது உயர்வு, கணம். அது எதை குறிக்குது? ஆமீன். யோசேப்புக்கு உடுத்ததுனால தானே சகோதரர் எல்லாருக்கும் பொறாமை வந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஆமீன். நிறைய பைபிள்லேருந்து எடுத்து கொடுத்துனே இருப்பேன். ஆனால் நேரம் போகிறதுனால நான் இப்போ சொல்லத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. அல்லேலூயா. கணம் ஒரு மனுஷமான இருக்க சொல்ல அவனுக்கு நிறைய போராட்டம் வருது. நம்ம பார்த்தோமா? அல்லேலூயா. கணம் ஒரு மனுஷன் மேலே வச்சிருக்க சொல்ல அவன் தேவனுக்கு பிரியமாக நடக்குது. சத்துரு சாத்தான் அவனை பிரித்து தகப்பன் விட்டு தூரப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். யார் மேலெல்லாம் கணம் இருக்கோ அவங்க மேலே நிறைய போராட்டங்கள் அவிழ்த்து விடப்படும். அல்லேலூயா. ஆமேன். யாக்கோபு யோசேப்புக்கு ஒரு பலவர்ண அங்கியை உடுத்தி வச்ச பிறகு அவன் கூட பிறந்தவனுக்கே பொறாமை வந்துச்சு. உங்கள் அப்பா சொத்து பங்கட சொல்ல உனக்கு ஒரே ஒரு அடியை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்கட்டோமே, கூட வயிற்றில் பிறந்தவனுக்கு எல்லாமே சூனியம் வைக்க ஆரம்பிச்சிடுவான். உண்மைதானே? ஒரு 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 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்வினை வச்சு சொந்த தம்பி அண்ணனுக்கு செய்வினை வச்சுட்டான். நல்லா கவனிங்க. அப்போது இந்த கை 2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த கை 2ம் எலும்பு மட்டும் தான் இருக்குது, தோல் தொங்குது. எலும்பு மட்டும் தான் இருக்குது, கை 2 வரக்கூடாது. சூனியம் வச்சுட்டான். கவனிங்க. சூனியம் வச்ச பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, என்ன கூப்பிட்றாங்க. என்ன இது மாதிரி ஒரு தம்பி மூலிமா நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம். போன பேருக்கு என்ன பிரச்சனைனா இது மாதிரி சூனியம் வச்சுட்டாங்க. இது மாதிரி என்ன பிரச்சனைன்னு கேட்டால், தம்பி முன்னாடி இருக்கான், அண்ணன் பின்னாடி இருக்கான், வழியில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை.
இவன் இல்லாமல் ஆக்கிடுன்னு சொல்லிட்டு சொந்த தம்பிக்கார அண்ணனுக்கு சூனியம் வச்சுட்டான். அங்கே போய் ஜெபம் பண்ண சொல்ல அவங்க வீட்டு பாத்ரூமில் ஒரு 1.5 அடியில் ஒரு தகுடு ஒரு செய்வினையை வச்சு அந்த செய்வினையை போய் கர்த்தர் கிருபை எடுத்து போட்ட பிறகு என்ன நடந்துச்சுன்னா அந்த ஐயாவுக்கு அந்த கை வந்து மறுபடியும் பழைய கையாக மாறிடுச்சு. 2 நாளில் மாறிடுச்சு. ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கட்டளிட்டார் அந்த மனுஷனுக்கு. அல்லேலூயா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆமேன், ஒரு பிரச்சனை வர சொல்ல அண்ணன் தம்பி யாரும் இந்த உலகத்தில் பார்க்கறதில்ல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த 11 பேரும் இந்த யோசேப்புக்கு எதிராக நின்னது காரணம் என்ன தெரியுமா? இவனுக்கு வந்த சொப்பனம், இவன் பார்த்த சொப்பனம், தகப்பன் உடுத்தி வைத்த பலவர்ண அங்கி. அல்லேலூயா. இந்த கணம் ஒரு மனுஷனுக்குள்ள மேலே வந்த பிறகு சொந்த பிள்ளைகளே ஏன் தகப்பன் முதற்கொண்டு இவன் மேலே இவனை பகைக்க ஆரம்பித்தாங்க. என்னடா உன் அரிக்கட்டு உயர்ந்திருக்கு, நாங்களாம் அவனை தாழ்த்திருக்கணுமா? நான் உன் காலில் விழணுமா? அல்லேலூயா. ஆமேன். யாரையும் அவரை உயர்த்துவது அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆமேன். யாரையும் ஆண்டவர் உயர்த்துவது அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. ஆமேன். ஒரு வசனத்தை நீங்கள் எடுக்க நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சால் பிதாவானவர் கனப்படுத்துவார். இவங்களாம் எனக்கு ஊழியம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அவங்களுக்கு கனத்தை கொடுத்துறாரு. அல்லேலூயா. ஏன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறானா? அவன் மூலியமா இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அவன் மூலமா யூத கோத்திரத்தில் ஒரு பெரிய காரியங்கள்லாம் நடக்க போகுது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் முன்னாடி இவங்களை முன்குறிக்கிறார். அல்லேலூயா. போராட்டம் யாருக்கிட்ட இருந்துச்சு? அவங்ககிட்ட தான் போராட்டம் இருந்துச்சு. ஆமீன். நல்லா கவனிங்க. யாரை கனப்படுத்த விரும்புகிறாரோ அவங்க வாழ்க்கையில் போராட்டம் வரும். அல்லேலூயா. நான் ஏசப்பாவை ஏற்றுக்கினேன், உங்கள் ரட்சிப்புக்காக உன்னை சுகப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் அற்புதம் நடக்குதா கேட்டு பாருங்களேன். நிறைய தாமதம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆரம்ப சொல்ல எனக்கு பிசாசு ஓடிச்சு, இயேசுவை ஏற்றுக்கினேன். ஆனால் வந்த பிறகு நிறைய பிரச்சனை வருது. இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆண்டவர் உன்னை பயிற்றுவிக்கிறார். ஆண்டவர் உன்னை பயிற்றுவிக்கிறார். ஆண்டவர் உனக்கு சொல்லித்தராரு. ஆண்டவர் உன்னை நடத்த விரும்புகிறாரு. ஒருவேளை நீ இருக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல அநேக போராட்டங்கள் பிரச்சனையோடு கூட வாழ்ந்துருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த போராட்டம்லாம் எதனால் வந்துச்சுன்னா ஆண்டவர் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். அதனால் சத்துருவான ஒரு சிலர் கொண்டு வந்து இப்படி போடுறான். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு சில வழிகளை உனக்கு என்ன பண்ணுகிறாரு? அனுமதிக்கிறார். இந்த 2 வழியும் வரதுனால உன் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரும். அல்லேலூயா. நான் வராதுன்னு சொல்லலை. ஆனால் இதில் ஆமேன், தேவ சமூகத்தில் தேவனை புரியப்படுத்த தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். பார்த்தீங்களா? அவனை பரலோகம் நம்பி அவனை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்னாடி உன்னை தாழ்த்த நீ விரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். இதை தான் சவுல் செய்யலைங்க. சவுல் என்னதம்மா பண்ணா? ஆமேன். ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு அவருக்கு பிரியமில்லாததை அவன் செஞ்சுட்டு அவருக்கு இதாக பிரிய இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடா வெட்டின்னு வந்து என்ன பண்ணி அறுத்து அவருக்கு பலியிட்டான். ஆண்டவர் சொன்னார், நான் ஆட்டுக்கடாக்களுடைய இதை ரத்தத்தெல்லாம் பார்க்குது, நீ செலுத்துகிற பலியெல்லாம் பார்க்கலாம். ஆமேன். அல்லேலூயா. எனக்கு நீ உத்தமமாக நடக்குது தான் வேணும். அல்லேலூயா. நீ உத்தமமாக நடக்காமல் நீ 500 ரூபாய் காணிக்க போட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. உன்னையும் அது ஆசீர்வதிக்காது, சபையும் அது ஆசீர்வதிக்காது. இதான் உண்மை, ஃபேக்ட். இதுதான். முறுமுறுத்துக்கு தசம்பாக வந்து போட்டோன்னா சபை ஆசீர்வாதம். ஆண்டவரே, நான் 1000 ரூபாய் தான் தசம்பாக தான். ஆண்டவரே உனக்கு 2000 ரூபாய் இல்லை. ஆண்டவரே உனக்கு 11,000, எனக்கு 1000. ஏன்னா நீ 11,000 கொடுத்தா எனக்கு 22,000 திருப்பி கொடுப்பீங்களே. அந்த எண்ணம் யாருக்கும் வராது. பார்த்துங்க. அல்லேலூயா. அங்கே ஆனால் இதை தான் நம்ம பரலோகம் நம்ம விரும்புதே. அல்லேலூயா. ஆமீன். அங்கேயும் சொல்கிறாரு, என்னை கனப்படுத்துகிறவன் நான் அவனை கனப்படுத்துவேன். என்னை கனப்படுத்துகிறவன் என்னை ஒருத்தர் கனவீனப்படுத்துகிறானா அவனோட கனவீனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமாம். இந்த சபையை கனப்படுத்துகிறவளை ஆண்டவர் திரும்பி கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சபைக்காக இழக்கிறவங்களை ஆண்டவர் நம்பி ஜனங்களை கொடுக்க போகிறார். எதை நீ இழக்கிறாயோ அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய். எதை நீ லாஸ் பண்ணுறியோ அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிற. அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் இழந்திருக்கிற அப்படின்னா கவலைப்படாத. நீ சாவுக்கு முன்னாடி நீ அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து தான் சாவே. ஹல்லேலூயா. 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 நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆகிடுச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து, ஹல்லேலூயா, அவள் பாதங்களை விலையுணர்ந்த பயிர்மலை தழைத்தை கொண்டு வந்து அவரை கனப்படுத்தினான். பைபிளை வாசிக்கிறோமா இல்லையா? அவள் எப்போதம்மா செஞ்சா? இயேசு சாகத்துக்கு முன்னாடி. எப்போ செஞ்சா? இயேசு சிலுவைக்கு அறைவதுக்கு முன்னாடி அவள் இந்த ஊழியத்தை செய்கிறான். இதை சீஷர்லாம் பார்க்குறாங்க. சீஷர் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா,
ஏம்மா இந்த தைலத்தை வச்சா உனக்கு 200 வெள்ளி காசு வருமாம்மா, நீ ஆமா இவர் சிரசில் ஊற்றி வேஸ்ட் பண்ணுற அப்படின்றான். சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் கணவர் பாரு, எதுக்கு நீ எதை பாசுக்கு 1000 ரூபாய் தசம் பார்க்க கொடுத்துன்னு இருக்கிற? நம்ம வீட்டில் 1008 கடன் இருக்குது, நாளைக்கு குழு பைசா கட்டணும், அதை பண்ண இதை பண்ண, அரிசிக்கு வழி இல்லை, அது இல்லை இது இல்லை, நீ போய் நம்ம காணிக்கை போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு யாரும் சொல்கிறாங்களா? உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டாங்கம்மா. எங்கள் சர்ச்சில் அது மாதிரிலாம் நடக்கும். நாளைக்கு குழி பைசா கட்டினா இன்றைக்கி 2000 ரூபாய் தசம் பாகம் கொடுக்குற அப்படின்ற. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆமென். அந்த தைலத்தை அவருடைய சிரசில் ஊற்றின பிறகு, அல்லேலூயா, ஆமென், அவர் சொல்கிறாரு, என் சாவுக்கு எத்தனமாக அவர் நற்கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இது எதை நம்ம குறிக்குது? சாவத்துக்கு முன்னாடி செய்கிறது தான் நல்லது. நிறைய பேர் சத்தம் வீட்டில் போயிட்டு 16ஆம் நாள் அன்றைக்கி வந்து அதை இதை கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் நடக்காதா? அவன் சாவத்து மாதிரி இழுத்துன்னு இருக்க சொல்ல ஒரு வாய் தண்ணி குத்துருக்காது. வந்து அவன் இழுத்துன்னு இருக்க சொல்ல வந்து பார்த்துருவே இருக்காது. கல்யாணத்துக்கு வந்து மொழி வச்சு தான் அதோட சாவுக்கு மாலை எடுத்துன்னு வரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் உயிராக இருக்க சொல்ல ஊழியம் செய்து தான் உனக்கு நல்லது. அவருக்கு செத்த பேருக்கு வாசனை போட வந்தாங்க பார்த்தியா, அதே கலரில் முன்னாடி அந்த வாசனையை போட்டு உடச்சி தான் வந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அவர் சாவத்துக்கு முன்னாடி சிரசில் ஊற்றா பார்த்தீங்களா, அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஊழியத்தை சாகத்துக்கு முன்னாடி செய், செத்த பேருக்கு செய்யாத. அல்லேலூயா. இருக்க சொல்லி தேவனுக்கு கொடு, இருக்க சொல்லி தேவனுக்காக செய், இருக்க சொல்லி தேவனுக்காக வாழு. எதெல்லாம் தேவனுக்காக இழக்கிறியோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனியாக உனக்கு திறக்குவார். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே முழங்கால் படிடலாமா? எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோம், எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோம். எதெல்லாம் நீ இழக்க விரும்புறியோ அது தேவனுக்காக. அல்லேலூயா. முழங்கால் படிட முடியாதவங்க தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. நேரத்தை பார்க்காதீங்க, ஆசீர்வதிக்கிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை இழக்க விரும்புறியோ, எதை இழக்க விரும்புறியோ அது தேவனுக்காக இழக்க பழகிக்கோ. ராஜா உன்னை கனப்படுத்த விரும்புகிறார், ராஜா உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கண்ணமொழி தயவு செய்து இது முக்கியமான நேரம். முட்டி போட முடியாதவங்க எழுந்து நில்லுங்க, உட்கார மட்டும் செய்யாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் மத்தியில்